பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாகோரஹித நேமகடாக்கலீலா ஸ்ரீரங்கஹர்ம்யதள மங்களதீபரேகா ஸ்ரீரங்கராஜமஹிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ ஸ்ரீமத்யதீந்திரதவ திவ்யபதாப்ஜசேவா ஸ்ரீசைலநாத கருணா பரிணாமதத்தா தாமன்வகம் மம விவர்தயநாத தஸ்யாஹ காமம் விருத்தமகிலஞ்ச நிவர்த்தயத்வம் சாங்காயில திரவிட சம்ஸ்கிருத ரூபவேத சாரார்த்த சங்கிரக மகாரசவாக்கிய ஜாதம் சர்வஜ்ஞலோக குரு நிர்மிதமாரிய போக்யம் வந்தே சதா வசனபூஷண திவ்யசாஸ்திரம் லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ஸூனவே சம்சாரபோகி சந்தட்ட ஜீவஜீவாதவே நமஹ. சாட்சாத் ஸ்ரீயப்பதியார் சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிகேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தினாலேயும் பாகவதோத்தமர்களாகிற உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் ஸ்ரீவச்சனபூஷணம் என்கிற அமிர்தசாகரத்திற்குள்ளே சில விசேஷ அனுபவங்களை அனுபவித்து வருகிறோம். அதாவது பிராமணோத்தமரான பெரியாழ்வாரும் ஆண்டாளும் பிறவிகளிலே தாழ்ந்த அந்த வைஷ்யாதி ரூபங்களை தரித்து கொண்டால் ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாம் வர்ணத்தவரான க்ஷத்திரியரான குலசேகர ஆழ்வார் அதாவது விலங்குகளும் மற்றுமாக ஆசைப்பட்டார். அப்போ ஒற்றர் ஆசைப்பட்டது ஒற்றர் ஏறிட்டு கொண்டது, ஆசைப்பட்டதும் ஏறிட்டு கொண்டதும் இரண்டும் அவர்களுக்கு தகும் என்று நாம் கீழே அனுபவித்தோம். உடனே ஒரு கேள்வி கேட்டுட்டோம் பிள்ளைலோகாச்சாரியார் சுவாமி, இவ்வண்ணமாக தாழ்ந்த பிறவிகளை குலசேகராழ்வார் ஆசைப்பட்டதும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஏறிட்டு கொண்டதும் ஒரு பெரும் இருக்கட்டும் சுவாமி, அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே அவ ஏறிட்டுண்டார், இவர் தாழ்ந்த பிறவியிலே ஆசைப்பட்டால் அப்படி இருக்கட்டும். ஆனால் இது சரீர சம்பந்தம் கழிந்தால் ஆத்மஸ்வரூபம் இருக்கும் வண்ணம் எப்படி? இப்ப இந்த சரீரத்திலே தானே பேதம். பெரியாழ்வாருமாகட்டும் ஆண்டாளாகட்டும் இவர்கள் எல்லாம் சரீரத்தாலே தானே ஆண் பிள்ளைகள், சரீரத்தாலே தானே அதாவது பிறவியை வேண்டுவதும் ஏறிட்டு கொள்வதும். சரீர சம்பந்தம் கழிந்து விட்டால் அந்த ஆத்மாவினுடைய நிலை என்னவாகும் என்று ஒரு கேள்வி. அதாவது பெரியாழ்வாராக இருக்கும் பொழுதும் ஆண்டாளாக இருக்கும் பொழுது சரீரத்திலே பாவனையிலே பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணாவதாரத்திலே ஒன்றி யசோதை இடைப்பெண்களாகவும் யசோதையாகவும் தன்னை ஏறிட்டு கொண்டார்கள். குலசேகராழ்வார் தன்னை விலங்கு பிறப்புகளுக்கு பிறப்பொழுக்குள்ளே ஏதேனும் ஆவேனேன் என்று ஆசைப்பட்டார். அப்படி இருக்க இந்த சரீரம் கழிந்ததானால் இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபம், அதைத்தான் ஸ்வஸ்வரூபம் என்கிறது. ஸ்வஸ்வரூபம்னால் இயற்கையாக இருக்கக்கூடிய தன்மை. அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா, இப்போ ஒரு மகாபாரத நாடகம், அந்த நாடகம் நடக்கிறது. அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் திரௌபதியுடைய வஸ்திரத்தை இழுக்கக்கூடிய ஒரு காட்சி. அதில் துச்சாதனன் இழுக்கிறான். அப்படி இழுக்கிற சமயத்திலே அந்த திரௌபதி வேஷம் போட்டு கொண்டிருக்கிறவனும் ஆண் தான். அந்த மேலே வஸ்திரத்தை சுற்றி கொண்டு வந்திருக்கான். திடீர்னு அவன் அழைச்சிடுறான். ஒரு பெல் அடிக்கும், ரெண்டாவது பெல் அடிக்கும், மூணாவது பெல் அடிக்கும். மூணாவது பெல் அடித்த உடனே நீ இழுக்கிறத நிறுத்திடணும்னு சொல்லியிருக்கார். யார்? அந்த நாடகத்தை நடத்துகிறவர். ஆனால் அந்த பையனுக்கு இந்த பையனை எப்படியாவது சபையில் பழிவாங்கியான்னு இதுதான் ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அந்த கட்டியிருந்த சேலையை முழுக்க அழிச்சிட்டான், முழுக்க அவுத்துட்டான். இப்போ ஆம்பளை அதான் வேஷம் போட்டுருக்கான். அப்போ ஆம்பளை வந்துட்டான். ஆனாலும் உடனே அது சமாளிச்சான் பாருங்க. அதுதான் அழகு. சுவாமி கிருஷ்ணா,
நான் இப்படி துச்சாதனன் புடவை இழுக்கும் பொழுது புடவையைத்தான் நான் கேட்டேன், ஆனால் என்னை நீ ஆணாகவே மாற்றிவிட்டாயே என்று ஒரு லௌகீக சாடு சொல்வது. அதுபோல இந்த சரீரத்திலே கழிந்தால் அந்த ஆன்மாவினுடைய சொரூபம் என்ன என்று கேட்கலாம். அல்லது சரீரத்தோடு கூடியிருக்கும் பொழுதோ பிறவிகளில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இதர சரீர சம்பந்தம் கழியும் போது எல்லா ஆத்மாக்களுக்கும் உண்டான நிலை என 2 கேள்வி. அதாவது இது அல்லது இது. அதாவது இந்த சரீரத்தில் இருக்கும்போது ஏற்றுக்கொள்வதும் கழித்து கொள்வதும் அல்லது பிறவியிலே ஆசைப்படுவதும் ஒன்று. இல்லை, இந்த ஆன்மா சரீரத்தை விட்டு போன பிறகு இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன, ஸ்வஸ்வரூபம் சுயமாக இருக்கக்கூடிய தன்மை என்ன? அதற்கு தான் பிள்ளலோகாச்சாரியார் காட்டுகிற வாக்கியம் 239 கந்தல் கழிந்தால் நாரேணாம் முத்தமையுடைய அவஸ்தை வரக்கடவதாயிருக்கும். ஆத்மஸ்வரூபம் உள்ளபடி தோன்றாதபடி அனாதிகாலமாக மறைத்து கொண்டிருந்ததாய். இப்போ வஸ்திரம், கந்தல் என்றால் வஸ்திரம் அர்த்தம். அதாவது மேலே உடுத்தி கொள்ளுகிறோமே அந்த வஸ்திரம் கிழிந்த வஸ்திரங்கள் இருந்தாலும் கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொல்கிறார்கள் அல்லவா தமிழ் மரபிலே. அப்ப கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றால் உள்ளே இருக்கக்கூடிய மறைவு பகுதிகளை மறைப்பதற்காக அது கந்தலாக இருந்தாலும் சுத்தமாக உலர்த்தி எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதானே அவ்விடத்திலே தாத்பரியம். அதுபோல இந்த சரீரம் என்பது கந்தல் போன்று இருக்கக்கூடிய ஆங்காங்கே ஒட்டி வைக்க. கந்தல்னா என்ன அர்த்தம்? ஒரு துணி இருந்ததுன்னா முந்தைய காலத்தில் பேண்ட்டு ஷர்ட்டை இருந்ததுன்னா அதில் ஏதாவது கீழ்ச்சொல்லுதுன்னா தைச்சு போட்டுப்பான். அது அந்த இடத்துல சின்ன பிளாஸ்டர் மாதிரி வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி உடுத்திப்பா. இன்னும் கொஞ்சம் துணி தாங்கணும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் அதை வச்சு தாங்குவான். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கா, தைச்சு நன்னா இருக்கிற துணியை கீழ்ச்சி விட்டு ஓரம் அடிச்சுக்கிறான். அப்போ அது என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நாகரிக கால மாற்றம். ஆக அந்த புடவை கந்தல் கழிந்தால் நாரீணாம் உத்தமை, அதுதான் ரொம்ப பர்ஃபெக்டான வார்த்தை. நாரீணாம் உத்தமை, அதாவது உத்தம குலத்திலே நல்ல குணமுள்ள குலத்திலே பிறந்த பெண்கள் எப்படி ஆகுமோ, எப்படி அவர்களுக்கு எந்த அவஸ்தை உண்டாகுமோ, அதாவது அதாவது நம்முடைய குரள்ளி சொல்றாலும் அடுத்து உடுத்து களைவதாம் நட்பு. அதாவது நம்ம உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இழுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வேஷ்டியோ புடவையோ நெகிழ்ந்து விட்டால் உடனே கையென்னாருது, உடனே அது செயல்பட்டு அதை மறைக்க தோன்றுகிறது அல்லவா? அப்படி அதுபோல இப்போ கந்தல் கழிந்தால் நாரீணா முத்தமை 2 விஷயம் வச்சுக்கோ. கந்தல் என்பது இவ்விடத்திலே அந்த வஸ்திரத்தினுடைய அவஸ்தை. நாரீணா முத்தமாவஸ்தை, அவளுக்கு எவ்வளவு பெரிய மன கஷ்டம், எவ்வளவு பெரிய மன கஷ்டம் உண்டாகும் அவளுக்கு ஆடைகளை கலைந்து விட்டால் என்று அந்த அவஸ்தை பிறக்கும், வரக்கடவதாய் இருக்கும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றார் சுவாமிகள். அதாவது ஆத்மஸ்வரூபம் உள்ளபடி தோன்றாதபடி. இந்த ஆத்மஸ்வரூபம் என்னது? எம்பெருமானுக்கு சேஷமாய் இருத்தல், எம்பெருமானுக்கு அடிமையாய் இருத்தல். 2வது பாரதந்திரியமாய் இருத்தல், எம்பெருமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவனாக இருத்தல், அல்லது எல்லாவற்றிற்கும் எம்பெருமானுடைய கையை எதிர்பார்த்தல். இந்த 3 தானே ஆத்மாவிற்குள்ள சொஸ்வரூபம். என்னால் இந்த ஆத்மாவிற்குள்ள இயற்கையான தன்மை என்ன? 1 எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல், 2வது எம்பெருமானுடைய கையையே எதிர்பார்த்தல் பாரதந்திரியம், 3வது அவன் உகப்புக்காக செய்யும் கைங்கரியம். இந்த 3ம் தான் இந்த ஆத்மாவினுடைய நிலையான மாறாத என்றும் உள்ள அந்த ஸ்வரூபங்கள். எதற்கு? இந்த ஆத்மாவுக்கு. அதற்கு சரீர சம்பந்தம் என்று ஒன்று ஏற்பட்டதானால், இந்த ஆத்ம குணங்கள் மறைந்து என்னாகிறது? அதனுடைய உண்மையான அலங்காரத்தை அடைகிறது.
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் ஸ்ரீம பிரம்மசூத்திரத்துல. ஒரு இருட்டா இருக்கு, இருட்டில் விளக்கு இருக்கு, அந்த விளக்கு இருக்கிற பகுதியினாலே அந்த சுத்தி இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தெரியும். அந்த விளக்கு சற்று 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 நகர்ந்து விட்டதானால் எடுத்துக்கொண்டு விட்டோம் மணல் ஏற்கனவே அந்த இருட்டு வந்து சேர்ந்து போனோம். அதுபோலே வெளிச்சத்திற்கும் அதே போல வைஸ்வசா வெளிச்சத்திற்கும் உண்டு. அதுபோலே இங்கே நாரீணாம் உத்தமாவஸ்தை நல்ல குலப்பெண்களுக்கு அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அச்சம் மனம் நாணம் வெட்கம் என்று 4 சொல்கிறாள். அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு என்கிற குணங்கள் தோன்றும். அதுபோலே இந்த சரீர சம்பந்தம் ஏற்பட்டதானால் அந்த சரீர சம்பந்தம் ஏற்பட்டதினால் அதனாலே பலவிதமான துக்கங்கள் ஏற்படுறது சரீர சம்பந்தத்தால். அந்த சரீர சம்பந்தம் கழிஞ்செடுத்துன்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. நாரீணாம் உத்தமா அவஸ்தை அதுக்கு எப்பவும் இருக்கக்கூடிய தன்மை என்ன தன்மை? சேஷத்துவமாயிருக்கும் தன்மை, பாரதந்திரியமாயிருக்கும் தன்மை எப்பொழுதுமே இருக்கு. ஆனால் அது என்ன மறைக்கப்படுகிறது? இந்த பிறவியாகிறது, இந்த தோலாகிறது, இந்த சரீர சம்பந்தமாகிறது மறைத்து கிடக்கிறது. அந்த மறைத்து கிடக்கிற பொருள் வஸ்து நகர்ந்ததானால் என்னாகும்? இயற்கையான சுபாவம் தெரியுமா இல்லையா? அதை சொல்ல மறைத்து கொண்டிருந்ததாய் ஸ்வரூபத்திற்கு சம்ஸ்கார சம்பந்தத்தினால் விளைந்த அஜ்ஞானம் முதலான குறைகள் எம்பெருமானுடைய அருளாலே திரும்பி வராதபடி அடியோடி நீங்கினால் இந்த 2 விஷயம். எம்பெருமானுடைய அருள் இந்த ஆத்மாவினுடைய அழுக்குகளை போக்குகிறது ஒன்று. இரண்டாவது எம்பெருமானுடைய ஆச்சாரியனுடைய ஸ்பர்சம் அதையும் காட்டுற மாமணிகள். ஆச்சாரியனுடைய ஸ்பர்சம் அதாவது தோளிலே சங்கு சக்கரங்களை தரித்து கொள்ளுதல், அதாவது சங்கு சக்கர தாரணம் முதலானவைகளும் திருவண்ணெடுவது முதலானவைகளாலும் இந்த சரீர சம்பந்தத்தினாலும் ஆச்சாரியனுடைய ஞானத்தினாலேயும் அனுஷ்டானத்தாலேயும் என்ன ஆறுது? அந்த வெளியில இருக்கக்கூடிய அழுக்கு களைந்து விடுகிறது. அதுக்கு சர்வலக்ஷண சம்பன்னா நாரிணாம் உத்தமா வதுஹு சீதாப்யனுகதாராமம் ஸ்வசீனம் ரோஹிணீயதா. இது ஸ்ரீராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதாவது இந்த ராமபிரானுடைய அழகு எப்படி இருக்கா? அதாவது ராமபிரான் சர்வ லட்சண சம்பன்னா சீதா பிராட்டியை வர்ணிக்கின்ற இடம். எல்லா பெண்களுக்குரிய எல்லா லட்சணங்களுக்கோடும் கூடியவளாய் பெண்கள் அனைவரை காட்டிலும் சிறந்தவளாயிருக்கும் சீதை சர்வ லட்சண சம்பன்னா. சம்பன்னான பூர்த்தியான அழகை உடையவள். நாரீணாம் உத்தமா வதுஹு. நாரீணாம் உத்தமை உத்தமமான குலங்களிலே பிறந்த குணங்களிலே இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்குள் அதிமுக்கியமானவள். சீதாப்யனுகதா ராமம். சீதாப்யனுகதா ராமம் ராமனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சீதை. சசீனம் ரோஹிணி யதா. ரோஹிணி நட்சத்திரம் போலே சந்திரனுடைய ரோஹிணி சந்திரனும் சந்திரனுடைய மனைவியாகிற ரோஹிணி நட்சத்திரம். அந்த சந்திரனும் சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரமும் எப்படி பொருந்தி இருக்கிறதோ அப்படி பொருந்தி இருந்தார்கள் என்று இந்த இருவருமான செயற்கையை சொல்லு. அப்படி என்கிறபடியே பெண்களுக்குரிய அனைத்து லட்சணங்கள் இறைந்தாலும் குறை உற்று எல்லா அம்சங்களும் ஸ்ரீபாவியமாக கொள்ள வேண்டும். அப்ப என்ன புரியுது அதனால? அதாவது எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதே. அந்த அடிமைப்பட்டது என்பது இந்த சரீர சம்பந்தத்தினாலே ஏற்படுகின்ற திரையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது கழிந்தால், அதாவது இந்த சரீர சம்பந்தம் கந்தல் கழிந்தால், சரீர சம்பந்தம் கழிந்தால் நாரீணாம் உத்தமாவஸ்தை பெண்களுக்குரிய இயற்கையான சேஷத்துவ பாரதந்திரிய போக்கியத்துவங்கள் முதலான ஞானங்கள் இந்த ஆத்மாவில இருக்கும். அதே போல தன்னை தவிர்ந்த மற்ற எல்லா பெண்களை காட்டும் சிறந்தவளாயிருக்கும் பெரிய பிராட்டியாருடைய நிலை தன்மையே வரக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த அதாவது இந்த வாக்கியத்தினால் என்ன தெரிகிறது? இந்த சரீர சம்பந்தம் இருப்பதினாலே ஏற்படுவதும் சரீர சம்பந்தம் கழிந்தால் உள்ளபடி யதாவஸ்திதமாய் எப்படி இருக்க வேணுமோ அந்த ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் என்று இந்த வாக்கியத்திலே
உடனே கேட்டோம், ஏதாவது இந்த நாரீணாமுத்தமாவஸ்தை என்கிறது இவ்விடத்திலே சீதா பிராட்டியை சொன்னாலும் அது பெரிய பிராட்டியாருக்கும் உபலக்ஷணம். பெரிய பிராட்டியாருக்கும் உபலக்ஷணம். அந்த பெரிய பிராட்டியாருக்கும் இப்போ என்ன பண்ணோம், இந்த சரீர சம்பந்தம் கழிந்தால் பெரிய பிராட்டியாருடைய தன்மை ஒத்து வரும். எதற்கு? இந்த ஆன்மாவிற்கு. அதானே கதை, அதானே பிரகரணம். இந்த சரீர சம்பந்தம் இருப்பதினாலே இந்த சீதா பிராட்டிக்கு சரீர சம்பந்தம் இருப்பதினாலே இந்த ஆத்மாவிற்கு உண்மை ஸ்வரூபம் தெரியவில்லை. சரீர சம்பந்தம் நீங்கிவிட்டால் பெரிய பிராட்டியாரோடு உள்ள, ஏனென்றால் எம்பெருமானை தவிர்த்து மற்ற எல்லா வஸ்துக்களும், அதைத்தான் சுவாமி பிள்ளலோகாச்சாரியாரும் மும்மூட்சுப்படியில் காட்டார். திவ்ய மகிழ்ச்சிகளும் பெரிய பிராட்டியார் தொடக்கமான திவ்ய மகிழ்ச்சிகளும் நாராயணமயனம் யசசகா நாராயணகா என்கிற திருமந்திராத்வத்தை சொல்ல வந்த பிள்ளலோகாச்சாரியர் பெரிய பிராட்டியாரை பார்க்கும் பொழுது அவளும் நம்மை போலே ஒரு ஜீவாத்மாதான். ஆனால் பத்னியாய், எம்பெருமானுக்கு பத்னியாய் சர்வலோகைக ஈஸ்வரியாய் இருப்பதினாலே ஏற்றம் அதிகம் என்று பிள்ளலோகாச்சார் அங்கே சாதித்தது போலே எல்லா ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுக்கு பெண்மை உடையவைகளே என்று கீழே நிர்ணயித்தோம். அப்போ அந்த பெண்மைகளுக்கெல்லாம் குலவிளக்காக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரோடு ஓக்கம் அப்படி கீழே சொல்லி முடித்தார். உடனே ஒரு கேள்வி கேட்டுட்டோம், சுவாமி அந்த பெரிய பிராட்டியாருக்கும் இந்த ஜீவான்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்ன? ரெண்டு பேரும் ஒத்துமை சொல்லிட்டு, யாரு? பெரிய பிராட்டியாரும் சரி இந்த ஆன்மாக்களும் அந்த நாரீணாமுத்தம அவஸ்தை கழிந்தால் சொல்லிட்டே. அப்போ இவருக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய என்ன ஒற்றுமை? அதற்கு வியாக்கியம் 240 பதில் சொல்லுகிறார் பிள்ளைலோகாச்சாரியா. 6 பிரகாரத்தால பரிசுத்தாத்மஸ்வரூபத்துக்கு தத்சாமியம் உண்டாயிருக்கும். தத் சாமியம், தத்து இவ்விடத்திலே பெரிய பிராட்டியாரை சொல்லுகிறது. தத்து சத்து என்று பிரம்ம வித்யைகளிலே, அதாவது பிரம்மசூத்திரத்திலே தத்து சத்து என்கிற பதங்கள் எம்பெருமானை பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ இந்த பிரகரணத்துக்கு சேர, ஏனென்றால் அவள் எம்பெருமானுடைய மார்பை விட்டு பிரியாதவள் அல்லவா அவள். ஆகையினாலே இவ்விடத்திலே தத்தென்கிற சப்தம் பெரிய பிராட்டியாரையும் கொள்ளலாம். அப்ப பெரிய பிராட்டியாருக்கு சமமான 6 குணங்களை உடையவள் யாரு? இந்த ஆத்மா ஸ்திரீபாவத்திலே என்று சொல்லப்படுது. அப்ப அது என்ன, அந்த 6 என்ன என்பதை விளக்குகிறார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார். 6 பிரகாரத்தாலே 6 விதமான முறைகளாலே பரிசுத்தாத்ம, இப்பொழுது தேக சம்பந்தம் கழிந்து பரிசுத்தாத்மா எடுத்தோம். அந்த பரிசுத்தமான ஆத்மாவுக்கு அதனுடைய ஸ்வரூபத்திற்கு, ஸ்வரூபம் என்ன, ஸ்வஸ்வரூபம் என்ன, அந்த பிரகாரம் 6 பிரகாரமாய் எம்பெருமானுக்கு இருக்கிறது இந்த ஆத்மா. எது போலே? பெரிய பிராட்டியார் போலே. பெரிய பிராட்டியாருக்கும் ஆத்மாவுக்கு என்ன உண்டான 6 சம்பந்தம், 6 வகை தொடர்பு என்ன அப்படின்னால், அனன்யார்கசேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம், சம்ஸ்லேஷே தாரகத்துவம், விஸ்லேஷே அதாரகத்துவம், ததேக நிர்வாஹ்யத்துவம் என்கிற 6. அனன்யார்க சேஷத்துவம், சேஷத்துவம் என்றால் அடிமைப்பட்டது. அர்ஹ தகுதியான, அனன்யார்க வேறு ஒருவருக்கும் தகுதி இல்லாமல் எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைப்பட்டது. எது? அனன்யார்க சேஷத்துவம் என்கிற குணம், என்கிற ஸ்வபாவம். அனன்யார்க சேஷத்துவம்னு என்ன? எம்பெருமானை தவிர்த்தா வேறு ஒருவருக்கு அடிமை இல்லை. அதைத்தான் திருமந்திரத்திலே சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் காட்டார். அதாவது தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது சுதந்திரனன்னு, நம்முடைய காரியத்தை நாமளே பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்வது சுதந்திரமன்னு.
இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் சுதந்திரம் அன்னு. அப்போ பரனான எம்பெருமானுடைய கைவார்த்திருக்கை என்று காட்டுகிறார். ஆக எம்பெருமானுடையதாய் இருக்கை அல்ல, எம்பெருமானுக்கே உரியதாய் இருக்கை. அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம். ஒரு பையனுக்காக இங்கே கொள்வது, ஒரு பையனுக்காக அங்கே விழுவது, ஒரு பையனுக்காக அங்கே மடியேந்துவது, ஒரு பயனுக்காக இங்கே தலை சாய்வது என்று அந்தந்த பயன்களுக்கு ஏற்றாற் போலே அங்கங்கே வாய் வைக்காமல் தலை வைக்காமல் எம்பெருமான் திருவடிகளையே சரணமாக கொண்டிருக்கை அனன்ய சரணத்துவம். அந்நிய சரணத்துவம் மற்றொருவருக்கு புகலிடமாயிருக்கை. அனன்ய சரணத்துவம் வேறு ஒரு வருடத்திலே தஞ்சமில்லாமல் இருக்கை. அவர் அனன்யபோக்யத்துவம் அவனுக்கே இனிமையாயிருக்கும் தன்மை. ஒரு அனுபவத்தை அனுபவித்தால், ஒரு கைங்கரியம் செய்தால், ஒரு குணானுபவ கைங்கரியமோ ஏதோ ஒன்று கைங்கரியம் செய்தால் அதிலே வரக்கூடிய இனிமை என்கிற பலன் நமக்கன்று அவனுக்கு என்று வைத்திருக்கும் தன்மைக்கு எது அனன்ய போக்யத்துவம். அப்ப அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம், அதாவது அவனுக்கே இனிமையாய் இருப்பது. அதைத்தான் ஆழ்வார் சொல்றார். செய்தலை எழுநாத்து போல் அவன் செய்வன செய்து கொள்ளான். செய்தாரே, அதாவது பூமியிலே விளைகின்ற பயிர் எப்படி எப்படி அது வெளியே வந்து அந்த விவசாயி என்ன பண்ணுகிறானோ அதைத்தானே அது பார்த்து கொண்டிருக்கும். களை எடுப்பதோ, உரமிடுவதோ, ஜலமிடுவதோ எல்லாம் அவனுக்கே எதிர்பார்த்தானே இருக்கும். அதே போலே இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கே இனிமை பயப்பதாய் இருக்க வேணும். அந்த அதைத்தான் சொல்ற தியாகம், 3 தியாகம் கீழே சொன்னார். மமதா தியாகம், கர்த்திருவதா தியாகம், போக்யதா தியாகம் என்று 3 விதமான தியாகங்களோடு நாம் இருக்க வேண்டும். இது என்னால் செய்யப்பட்டது என்கிற எண்ணமில்லாமல் இருக்க வேண்டும். நான் செய்தேன் என்கிற எண்ணமில்லாமல் இருக்க வேண்டும். என் உகப்புக்காக செய்தேன் என்கிற எண்ணமில்லாமல் இருக்க வேண்டும். இதைத்தான் மமதா நிவர்த்தி, போக்யதா நிவர்த்தி என்று கர்த்திருவதா நிவர்த்தி தியாகம் என்று சொல்லுகிறோம், கீழே சொன்னோம். அதுபோல அனன்யார்க போக்யத்துவம் இனிமையாயிருப்பது. போக்யத்துவம் துவம் 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 என்றால் உடையதாம் தன்மை. அந்த பொருளுக்கே இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருளுக்கு இல்லாமல் அந்த பொருளுக்கே இருக்கக்கூடிய தன்மைக்கு துவம் என்று பெயர். அந்த துவம் என்பது பல உதாரணங்கள் மூலமாக அடியேன் சொல்லியிருக்கேன், இருந்தால் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அதாவது ஒரு லட்சணங்கள் ஒரு பலவிதமான லட்சணங்கள் பலவிதத்திற்கு பொருந்தி இருந்தாலும் அதிலே தேர்ந்து இதுதான் இது என்று முடிவு பண்ணுகிறோம் அல்லவா, அதுதான் அது. எப்படி? 4 கால்களை உடையது, வாலை உடையது, 2 கொம்பை உடையது, காம்புகளை உடையது. இப்போ 6 லட்சணம் சொல்றேன். 2 கொம்புகளை உடையது, 4 காம்புகளை உடையது, வாலை உடையது, கொம்புகளை உடையது. இது 4 லட்சணம். இந்த 4 லட்சணமும் எல்லா விலங்குகளுக்குமே பொருந்தும். இதனாலே ஆடு, மாடு, குதிரை மாடு, ஆடு, மாடு, காளமாடு, பசுமாடு, கன்றுக்குட்டி, இது எல்லாத்துக்குமே விலங்கு என்றால் 4 கால்கள், வால், 2 கொம்பு, மடி எல்லாமே இருக்குமோனோ. ஆனால் அதிலே 2 கொம்பு இருக்கும், வால் இருக்கும், ஆனால் உடல் இருக்கும், ஆனால் அதுக்கு காம்பு இருக்காது, முளைக்காம்புகள் இருக்காது. அதுக்கு பேர் என்ன பெயர்? காளைன்னு சொல்றோம். அப்போ மற்ற லட்சணங்கள் ஒன்று பொருந்தி இருந்தாலும் ஒன்று மற்ற லட்சணங்களை தவிர்த்து இதுதான் இதற்கு என்று வரையறுத்ததானால், இப்ப கோத்ருத்வம், ஒரு பசுவை பார்க்கிறோம், இது பசு என்கிறோம். எதனாலே? இப்ப மற்ற லட்சணங்கள் அதுக்கு இருக்கோம் இல்லையா? 2 கொம்பு இருக்கு, 4 கால் இருக்கு, வால் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இதை பசுங்கிறோம், இதை ஆடுங்கிறோம், அதை காளமாடுங்கிறோம், இது எரும மாடுங்கிறோம். சொல்றோமா இல்லையா? எப்படி? அதற்கே உண்டான தனித்தன்மை. சில விஷயங்கள் புறப்பூச்சுக்கள் மேல இருந்தாலும் அதற்கே உண்டான தனித்தன்மையினாலே அவைகளை கோத்ருத்தம், கோ என்றும், பசு என்றும், காளை என்றும், ஆடு என்றும், மாடு என்றும், எருமை மாடு என்றும் அதை பிரிக்கிறோம். அதுபோலே
இப்ப பாருங்க, சர்வ அனன்ய போக்கியத்துவம், இந்த மூன்றுமே எது? அனன்யார்கசேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், இந்த மூன்றுமே எம்பெருமானுக்கே என்று இருப்பதுதான் இந்த ஆத்மாவினுடைய நிலை நின்ற ஸ்வரூபம். அதற்கு மேலே மூன்று, இது இந்த ஆறு எல்லாத்துக்குமே பொருந்தும். இதற்கு எம்பெருமானை தவிர்த்த மற்ற எல்லா வஸ்துக்களுக்கும் பெரிய பிராட்டியார் தொடக்கமாக நமக்கும். அதுக்கடுத்ததாக நாலாவதாக சம்ஸ்லேஷே தாரகத்துவம். சம்ஸ்லேஷே எம்பெருமானோடு கூடி அனுபவிக்கும் பொழுது அந்த இனிமையை அவனுக்கு தந்து அதனாலே தானும் மகிழ்ந்து அந்த தார்டியம், அந்த எப்படி சொல்றது, அதை தரிக்கணும். அவனோடு கூடும் பொழுது தரித்து நிற்க வேணும். அவனுக்கு சமமாக, அவனுக்கு இசைவாக, அவனுக்கு இணைவாக நாம் தரித்திருக்க வேணும் அல்லவா? அதுதான் சம்ஸ்லேஷே தாரகத்துவம். சேர்ந்திருக்கும் பொழுது தரிக்கும் தன்மை. விஸ்லேஷே அதாரகத்துவம். விஸ்லேஷே அவனோடு பிரிவு உண்டானால் அதாரகத்துவம் தரிக்க முடியாமல் இருத்தல். அவனோடு சேர்ந்தால் தரித்திருத்தல், அவனோடு பிரிந்தால் தரியாமை, பிரியில் தரியாமை என்று ஆழ்வார் பாசுரத்தில் காட்டுறார். பிரியில் தரியாமை என்று ஆச்சாரியத்தில் நாயனார் காட்டுறார். அப்போ சம்ஸ்லேஷே அதாரகத்துவம் ஆச்சா. கடைசியில் 6 5 ஆயிடுச்சு. அனன்யார்க சேஷத்துவ, அனன்ய சரணத்துவ, அனன்ய போக்கியத்துவ, சம்ஸ்லேஷே தாரகத்துவ, விஸ்லேஷே அதாரகத்துவ. கடைசியில் ஒன்று சொல்றமே, அதுதான் மிகவும் முக்கியம். எது? ததேக நிர்வாகியத்துவம். ததேக எம்பெருமான் ஒருவனுக்கே. தத்து ஏக, தத்து ஏக, ததேக, ததேக தது எம்பெருமான் ஒருவனுக்கே. ஏகே என்பது இவ்விடத்திலே ஏ என்கிற அவதாரணத்திலே வந்தது. அப்போ அந்த ததேக எம்பெருமான் ஒருவனையே, ஒருவன் கையின் கீழே நிர்வாகங்களாய் இருத்தல், அவனை காப்பவனாகவும் நம்மை காக்கப்படும் பொருளாகவும் இருத்தல். ததேக நிர்வாகியத்துவம் என்கிற 6 வகைகளாலே யாருக்கு இதெல்லாம்? அடியோடு தோஷம் நீங்கிய பரிசுத்த ஆத்மாஸ்வரூபத்திற்கு, அதாவது இந்த தேகம் கழிந்த நாரீணா உத்தமாஸ்தனிகள் அனுபவிச்சோமோ அது போலே இந்த 6 ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த 6 வகைகளாலே சுத்தியாகும். இந்த 6 வகைகளாலே சுத்தியாக ஆகிறது. அப்படி இந்த 6 ஒற்றுமைகளை நினைத்தன்றோ ஆழ்வார் காட்டார் பெரிய திருமொழியில 3ஆம் 10 7ஆம் பதிகம் 9வது பாசுரம். கடிமாமலர் பாவையொப்பாள். என்னுடைய பெண் இருக்கிறாளே, இது திருத்தாயார் பாசுரம். கடிமாமலர் பாவை ஒப்பாள். என்னுடைய பெண் இருக்காளே, அவள் எப்படி தெரியுமா? கடிமாமலர், அதாவது வாசமுள்ள தாமரை மலர் மேலே இருக்கிறாள் அல்லவா அவள், பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியாரோடு என் பிள்ளை ஒப்பள் என்று, அதாவது ஒத்தவள். அவளுடைய குணானுபவங்கள் என்னவோ, அவளுடைய திருமேனி அழகு என்னவோ, அவளுடைய சௌந்தர்யாதிகள் என்னவோ, பெரிய பிராட்டியாருக்கு என்ன சுவாபாவிகமான தன்மைகளோ அத்தன்மைகள் கடிமாமலர் பாவை ஒப்பாள் என் திருமகள் என்று ஆழ்வார் நம்மாழ்வார் காட்டார். என் திருமகள் சேர் மார்பானே என்னும் என் திருமகள். இந்த என் திருமகள்ங்கிற இடத்துல ஒரு அர்த்தம் வியாக்கியானம் காட்டார். இந்த இடத்திலே அனந்தாழ்வான் தன்னுடைய குமாரத்திக்கு என் திருமகள் என்று பெயர் வைத்தாராம். இந்த பாசுரம் வந்தது ஏதோ பிரசவமாயிருக்கும். அப்போ அது பெண் பிள்ளைக்கு என் திருமகள் என்று இவ்விடத்திலே அளவேல் மங்கை தாயாரையும் குறிக்கலாம் என்பது வியாக்கியானம் அல்ல, பிள்ளைலோகன் ஜீயர் காட்டுகின்ற ஒரு அனுபவம் இருக்கட்டும். அப்படி இந்த பெண் பிள்ளையானவள் கடிமாமலர் பாவையொப்பாள் என்று திருமங்கையாழ்வார் வரலை செய்தார் அல்லவா. ஆக இந்த 2 வாக்கியங்களும் எது? 239 240 இது ரெண்டும் திடீர் பிரசங்கம் நேருகையால் வந்தது. இப்ப பாகவதருடைய பிரபாவம் தானே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அதுக்கு நடுவில் இது என்ன 2 வாக்கியம் நடுவில் ஊடால
அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த 4 பிரகரணம் சொல்லிட்டு வரார். இந்த பிரகரணத்தில் என்ன பிரகரணம்? பாகவதாவுடைய பெருமை பிரபாவம் பேசுகின்ற பிரகரணம். இதில் நடுவிலேவா 2 பேரும் எதுக்கு வந்தா ஊடால அப்படின்னா அந்த இது நடங்க எதேச்சியா நடுவில் வந்துருத்து, ஞாபகம் வந்துருத்து புலலோகாச்சாருக்கு சொல்லிவிட்டார். அதாவது எப்படியா இருந்தாலும் இந்த பிரகரணத்துக்கு சேர்தான் சொல்லிட்டு வரார். இருந்தாலும் இந்த 2 சூத்திரங்களும், இந்த 2 வாக்கியங்கள் 239, 40 இரண்டும் பிரசங்காத்து இப்போ சொல்லிட்டே வரோம், திடீர்னு சொல்லிட்டே வரோம், திடீர்னு திருவாய்மொழியாத்தும் சொல்லிட்டே வரோம். நடுவில் திருமங்கை ஆழ்வார் வருவார், நடுவில் குலசேகர ஆழ்வார் வருவார், நடுவில் பெரிய ஆழ்வார் வருவார். அது சம்பந்தமான ஏதோ அப்படி வந்துருத்தோ ஞாபகம் வந்துருத்தோ சொல்லிடுறேன், என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எதேச்சியா வந்த பாசுரத்திற்கு சப்பகட்டு சொல்லி ஏதோ ஞாபகம் வரையா வந்துடுத்தோ, அதனால் அதுக்கு சேர்த்து நான் சொல்லிடுறேன். ஆனால் இதே கருத்து தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நாங்கள் அதை சமன்வயப்படுத்துவோம். ஆக அப்படி இது பிரசங்காத்தினோடுலே வந்ததினாலே சொன்னார். அதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்டோம். குலசேகராழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் உயர்ந்த பிறவிகளை விரும்பாமல் தாழ்ந்த பிறவிகளை விரும்புவானேன்? இவா 3 பேருமே யாரு? திருமங்கை குலசேகராழ்வார் யாரு? 2ஆம் வர்ணத்தை க்ஷத்திரிய வர்ணத்தை சேர்ந்தவர். பெரியாழ்வார் யாரு? முதல் வர்ணத்தை சேர்ந்த பிராமணோத்தமரான பெரியாழ்வார். ஆண்டாள் யாரு? அவருடைய மகள். ஆக இவா 3 பேருமே ஏன் சுவாமி உலகத்தில் உயர்ந்த பிறவிகளை விரும்பாமல் தாழ்ந்த பிறவிகள், ஏதாவது விலங்காகவோ மீனாகவோ அல்லது யசோதை பிராட்டியாகவோ ஆய்ப்பாடி இடைச்சிகளாகவோ தான் ஏன் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்பதற்கு 241வது வாக்கியத்திலே பதில் சொல்லுகிறார் பிள்ளைலோகாச்சாரியா. திருட்டத்தில் உத்கர்ஷம் அகங்காரத்தாலே, அதிருட்டத்தில் உத்கர்ஷம் அகங்கார ராகித்யத்தாலே. அதாவது நற்குடி பிறப்பு செல்வம், இந்த 2 இதுதான் முக்கியமா. நற்குடி பிறப்பு செல்வம் இந்த 2லும் ஆகிய இவைகள் இம்மை புலன்களால் ஒருவனுக்கு உண்டாகும் சிறப்பு. இம்மை பலன்கள் என்ன? ஒரு அதாவது நல்ல குலமோ நல்குடி பிறப்போ செல்வமோ ஆகிய இவைகள் எது பலன்கள் ஒருவனுக்கு உண்டாகும் சிறப்பு. விஸ்வாமித்திரரும் முதலானவர்களுக்கு போலே தனக்குள்ள நிலைக்கு மேலே உயர்வு தோற்றும்படி பண்ணும் அகங்காரத்தாலே உண்டாகும். அகங்காரத்தாலே விஸ்வாமித்திர மகர்ஷி என்ன பண்ணான்? அவன் க்ஷத்திரியனாக பிறந்தான், கௌசிகன் என்கிற திருநாமத்தோடு இருந்தான். ஆனால் பல தபங்களை செய்தான். வசிட்ட மகர்ஷியாலே பிரம்மர்ஷி என்று பட்டம் வாங்கினான். அப்ப கீழேந்து மேல வந்தான். யாரு? விஸ்வாமித்திர மகர்ஷி. எதனாலே? வசிட்டர் வாயாலே நான் பிரம்மர்ஷி என்கிற பட்டம் வாங்க வேண்டும் என்கிற அகங்காரத்தாலே, அகங்காரத்தாலே விளைந்தது. அதனாலே உண்டாகும் உத்கர்ஷம். உத்கர்ஷம் புஷ்டத்தம்னா சிறந்தது. அதாவது தாழ்ந்த பிறவியிலே இருந்து அகங்காரத்தினால் உயர்ந்த பிறவியை அடைந்தான் விஸ்வாமித்ரன். அதுபோல பகவத் பக்தர்களுக்கு பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கை முதலானவைகளும். இப்போ அங்கே நற்குழி பிறப்பியது, இங்கேது பகவத் பக்தர்களுக்கு, பகவத் பாகவத பக்தர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கை. இப்போ சேஷிபூதனான எம்பெருமானை விட்டு அதற்கு அடுத்த நிலையிலே உள்ள, ஏன்னா கீழே நெடுமார்க்கடிமை சொன்னோம், தைலம் சுடரடி ஒருத்தி அனுபவிச்சோம் அல்லவா? அப்படிப்பட்ட அடிமைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு, யாருக்கு? அவர்களுக்கு முதலானவைகளும் அவர்களுக்கு கைங்கரியம் செய்வதுமாகிற மறுமை பயன்களில் அவர்களுக்கு கைங்கரியம் பண்றது உண்டாகும் சிறப்பு முற்கூறிய சேஷத்துவம். அடிமைப்பட்டிருக்கை கைங்கரிய செல்வம், அங்கே நற்குடி பிறப்பு செல்வம், இங்கே அடிமைப்பட்டிருக்கை கைங்கரியம் ஆகிற செல்வம். என்ன அழகா கோக்கிறார் வரும் மணவாள மாமணிகள். அங்கே செல்வம் சொல்லியிருக்கு, அங்கே நற்குடி பிறப்பு சொல்லியிருக்கு. இங்கே நற்குடி பிறப்பு என்னது? அடியார்களுக்கு அடிமைப்பட்டிருக்கை நற்குடி பிறப்பு. அங்கே செல்வம் என்றது இதலோகத்திலே கிடைக்கக்கூடிய பணம், பதவி, பட்டம் முதலானவைகள். இங்கே செல்வம் என்பது என்ன? கைங்கரியமாகிற செல்வம் ஆகியவை
ஆகிய வளர்வதின் ஆசையாலே அது என்னாச்சு? அந்த வளர்வதின் ஆசையாலே எது வளர்கிறது ஆழ்வார்களுக்கு? இப்ப மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் எது வளர்கிறது? அது மேன்மேலே வளர்கிறதாம். எது? இந்த பகவத் சிறந்த கைங்கரியம் செய்தலும் அடியார்களுக்கு அடிமைப்பட்டிருக்கை என்கிற இந்த இரண்டும் மேலே 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 வளர்ந்து என்ன ஆறுதான்? 3ஆம் 10 8ஆம் பதிகம் 10வது பாசுரத்திலே அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் தம் அடியார் அடியோங்களே. சில பேர் கொஞ்சம் வேகமா அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தம் அடியார் 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 அடியோங்களே அல்ல. அந்த 7 அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் தம் அடியார் அடியோங்களே என்கிற 7 வரணும். அந்த 7 வந்தோம்னா 7 பிறவைக்கும் ஆழ்வார் சொல்லணும், ஆண்டார் சொல்லணும். அது மாதிரி அடியார் அடியார் தம் அடியார் அடியார் இப்படி பிரிச்சுட்டா நமக்கு ஒரு குழப்பம் இல்லை. அடியார் அடியார் தம் அடியார் அது வரைக்கும் ஒரு பிரிவு. அடியார் தமக்கடியார் ஒரு பிரிவு, தம் அடியார் ஒரு பிரிவு, அடியோங்களே என்றால் 7 கரெக்டா வந்துடும். வேகமாக சேவிச்சாலும் நிதானமாக சேவிச்சாலும் சொன்னாலும் இந்த 7 வந்துடும் என்கிறபடியே மேன்மை மேன்மேலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தாழ நிற்கும்படியான அங்கே பிறப்பு செல்வம் முதலானவைகள் அகங்காரத்தினாலே மேலே பிறவியை தந்தது. மேலே பிறவி எடுப்பதற்கு அல்லது மாறிக்கொள்வதற்கு அது காரணமாயிற்று. இங்கே அடியார்களுக்கு அடிமைப்பட்டிருக்கையும் அவர்களுக்கு கைங்கரிய செய்வதனாலேயும் என்ன ஆகும்? அகங்காரமின்மையாலே உண்டாகும் ஏற்றம். அகங்கார ராகித்யம், அகங்காரம் இல்லாமையாலே. அங்க அகங்காரம் இருந்தது, கீழேந்து மேலே போனான். இங்க அகங்காரம் இல்லாமல் இருந்தது, மேலேந்து கீழே வந்தான். ஆக இப்படி அகங்காரத்தாலே வருகின்ற விசேஷத்தை காட்டினார். அப்படி முன்வாக்கியத்தில் சொன்ன அகங்காரம் பேற்றை இழப்பதற்கும் அகங்காரம் பேற்றை பெறுவதற்கும், அகங்காரமின்மை பேற்றை பெறுவதற்கு. இப்போ அகங்காரம் பேற்றை இழப்பதற்கு காரணம். இங்கே அகங்காரமின்மை பேற்றை பெறுவதற்கும் காரணமாவதை இன்று சற்று விளக்குகிறார் 242ஆம் வாக்கியத்திலே. வாக்கியம் 242. பிரம்மாவா இழந்து போதல் இழைச்சியாய் பெற்று விடுதல் செய்யும்படியாய் இருக்கும். அதாவது இளமை இம்மையில் சிறப்பு உண்டாவதற்கு காரணமான அகங்காரம் மிகுந்திருக்கும் பிரம்மனாய். பிரம்மனுக்கு என்ன அகங்காரம்? நேர் எம்பெருமான் புத்திரன் என்றும் வேதங்களை பலவிடத்திலே தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொன்னான் என்கிற பெருமையும், முதல் குழந்தை எம்பெருமானுக்கு முதல் குழந்தை என்கிற பெருமையும் ஆகையினாலே வந்த அகங்காரம். திபரார்த்தசானே வாசனே மான் பிராப்தமர்கதி பத்மஜஹா. பத்மஜஹா தாமரை பூவிலே உண்டான பிரம்மனே, உன்னுடைய ஆயுட்காலமான 2 பரார்த்தங்கள் என்றால் கால அளவுகள். அதாவது 4 விதமான யுகங்களும், அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாரபயுகம், தாபரயுகம், சதுர்யுகம் என்று இப்படியெல்லாம் முடிந்து அவனுக்கு ஒரு நாள் ஒரு கால அளவு உண்டல்லவா. மனுஷனுக்கு எப்படி வேதங்கள் சொல்லியிருக்கு? வேதானோர் பிராயம் 100 என்று மனிதர்களுக்கு விதித்திருக்கிறார் போலே பிரம்மனுக்கும் சில ஆயுட்காலம் அதிகம், அவனுக்கு கொஞ்சம் ஆயுட்காலம் அதிகம். அப்படி இருக்கும் பிரம்மத்திற்கு 2 பரார்த்தங்களில் 2 பரார்த்தம்னா கால அளவு. அப்படி முடிவிலே நீ என்னை அடைவாய் என்று பிரம்மனை குறித்து எம்பெருமான் வார்த்தை. இது எம்பெருமான் பிரம்மாவுக்கு சொன்னார். இங்கு பிரம்மா என்பது நான்முகனை. அதுக்கு மேலே அவர் காட்டார், கடி கமல துள்ளிருந்தும் காண்கிறார்.
கடிக்கமல துள்ளிருந்தும் காண்கிறான். யார்? பிரம்மா. அவருடைய தாமரைப்பூ உந்திப்பூ தாமரைப்பூவிலே விளைந்த பிரம்மன் அவனை காணவில்லை. யாரை? தன்னை படைத்தவனை ஸ்ரீயப்பதியான எம்பெருமானை காண முடிவதில்லை. கடிக்கமலத்துள் இருந்தும் காண்கிறார் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன். அயன் என்றால் இவ்விடத்திலே பிரம்மா. இது முதல் திருவந்தாதியில 56வது பாசம். ஆக கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன். அவன் எம்பெருமானுடைய திருவமண்டலம் தான் பார்க்கல, கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிறான். எது? திருமுகத்தையும் பார்க்க முடியல. சரி, திருவடியாவது சேவையாகுமானா? திருவடியும் அவனுக்கு சேவையாகல. ஆனால் சில பேர் சில காலங்களுக்கு முன்னாடி இடப்பட்ட கதை ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அது வேண்டாம். என்றும் சொல்கிறபடியே நான்முகன் நெடுங்காலம் எம்பெருமானை அடையாமல் இருந்து விடுவான். காரணம்? அகங்காரம். நான் பிரம்மன் என்கிற அகங்காரம், எம்பெருமானுடைய பிள்ளை, முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை என்கிற அகங்காரம். அப்படி அகங்காரம் கொள்வதற்கு காரணம் எதுவும் இல்லாமையாலே அகங்காரமற்றவர்களாய் இடக்கை வழக்கை வேறுபாடு அறியாதவளான முதலானவர்கள் அறியாதவளான சிந்தையந்தி என்கிற ஒரு பெண்மகள், ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மகள். வரலாறு சொல்ற அழகா. இது விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். காஜிதாவஸ்தஸ்யாந்தே ஸ்திதித்வா திருட்டு பருகிணோ தன்மயத்வேன கோவிந்தம் தத்யோ மிசீதலோச்சனா மீலிதலோச்சனா தச்சித்த விமலாக்லாத க்ஷீண புண்ணியஜயா ததா தத்யாபி மகாதுக்கः வலினோ அசேஷ பாதகாः. சிந்தையந்தி என்கிற ஒரு பெண்மணி. சிந்தையந்தி ஜெகத்சூதம் பரபிரம்மஸ்வரூபிணாம் நிச்சவாசதயா முக்திம் ததான்யோ கோபகன்யதா. விஷ்ணு புராணத்திலே கோபகன்யதா, அதாவது கோபகன்னிகை. சிந்தையந்தி அவள் என்று அவளுக்கு பெயர். சிந்தையந்தி ஜாத சூதிம், அவளுடைய பெயர் சிந்தையந்தி. அவள் யாரு? கோபிகா கன்யா, கோபகன்யா. அவள் என்ன பண்ணாள்? எம்பெருமான் கண்ணனெம்பெருமான் அந்த வீதியிலே எங்கோ ஒரு இடத்திலே இருந்து புல்லாங்குழல் வாசித்தான். அந்த புல்லாங்குழல் வாசித்த இனிமையை கேட்டாள் யாள்? இந்த பெண்மணி. அந்த பெண்மணிக்கு என்று ஒரு பெயர் இல்லை, ஆனால் சிந்தையந்தி என்கிறது அழகா இருக்கு. அந்த பெண்மணி அந்த கண்ணனெம்பெருமானுடைய அந்த வேணுகானத்தை கேட்டாள். நேரிலே அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் வாசலிலே அவருடைய பெரியவர்கள், மாமனார் மாமியார் யாரோ பெரியவர்கள் இருந்தார்கள். அவரை போறதுக்கு அலோவ் பண்ணலை. அப்போ அந்த சிந்தையந்தி என்ன பண்ணா, அந்த வாசற்படியிலேயே அதுக்குள்ளேயே கிரகத்திற்குள்ளேயே கண்ணனெம்பெருமானுடைய புல்லாங்குழல் நினைத்தும் ஐயோ நாம் கேட்க போக முடியவில்லையே என்கிற தன்னுடைய அசக்தியினாலேயும் அப்படி எம்பெருமான் மேலே ஈடுபட்டாலும் என்ன பண்ணாள்? அங்கேயே எம்பெருமானுடைய பரமதத்தை அடைந்தாள். முக்திம், அங்கேயே முக்தி பெற்றாள். அவளுக்கு எவ்வளவு பெருமையோ அந்த கோவிந்தனை தியானித்து கொண்டு கண்ணை முடியவளாய் அந்த வாசலிலேயே நின்றாள். அது ஏன் அப்படி ஆனால்? குற்றமற்ற ஆனந்தத்தாலே அவளுக்கு பெருகின சந்தோஷம் இருக்கு. இது அகங்காரத்தால் வந்தது அன்று, கண்ணனெம்பெருமான் மேலே கொண்ட ஈடுபாட்டால் வந்தது. அதனால என்னாச்சு? அப்படி மூச்சடங்கி முக்தி அடைந்தாள் இவள் என்கிறபடியே சிந்தையந்தி என்கிற இடைப்பெண் கண்ணுடைய திருவடியை அடைந்து விட்டாள் என்று அகங்காரம் உள்ளவர்கள் இழந்து விடுகிறபடியும், இதனால் அகங்காரம் இல்லாதவர்கள் அவனை பெற்று விடுவதற்கு காரணமாகவும் இருக்கையாலே ரெண்டு கோஷ்டி. என்ன? அகங்காரத்தாலே எம்பெருமானை பெறாமல் இழந்து விடுகிறபடி, அகங்காரம் இல்லாமையால் எம்பெருமானை பெற்று அனுபவிக்கிறபடி. ஆக இந்த இரண்டு நிலையினாலேயும் அகங்காரம் காரணமாக பெருகையும் இழகையும் ஏற்படுவதால் அகங்காரம் இல்லாமல் குலசேகர ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாலும் உயர்ந்த பிறவிகள் பெற்றிருந்தாலும்
பெற்றோம் என்கிற எண்ணாமல் இழைச்சிகளாகவும் யசோதையினங்கையாகவும் இப்படி தங்களை மாற்றிக்கொண்டாள் அல்லவா, ஏற்றுக்கொண்டாள் அல்லவா, ஆகையினாலே இவ்வளவு பெருமை பெற்றார்கள் என்று இந்த வாக்கியத்தை முடித்தார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார். சுவாமி மணவாள மாமணிகள், நம்முடைய நம்பிள்ளை விரைவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் கூட அந்தந்த பகுதிக்கு வந்தவுடனே அந்த பகுதி நிறைவடைகின்ற சமயத்திலே அந்த கீழே சொன்ன அத்தனை வாக்கியங்களிலும் அத்தனை வாக்கியங்களிலே சொல்லப்பட்ட அல்லது பாசுரங்களிலே சொல்லப்பட்ட ஒரு சேர்த்தியை, அந்த அர்த்த அனுபவத்தை சேர்த்து தருவார்கள். ஏனென்றால் நாம் என்றோ கேட்டிருப்போம் முதல் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை. அது இத்தனை நாள் நமக்கு ஞாபகம் இருக்குமா என்றால் அது எம்பெருமானுடைய கடாட்சம், ஆச்சாரிய கடாட்சம், புள்ளலோகாச்சாரியுடைய கடாட்சம், மணவாள மாமணிகளுடைய கடாட்சம் இருந்தால் தரிக்கும். ஆனால் நாம் சம்சாரத்தில் இருக்கிறோமே, அன்னபானாதிகள் இருக்கிறதே, நமக்கு உற்றார் உறவினர் இருக்கிறார்களே, நமக்கு எத்தனையோ நிர்பந்தங்கள் வெளியில இருக்கிறதே, நாம் சம்பாதிக்க வேண்டுமே, பொருள் ஈட்ட வேண்டுமே, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே, குடும்பத்திற்கு ஆவண செய்ய வேண்டுமே என்கிற பல கவலைகளாலே அந்த அர்த்த ஞானம் முழுமையாக நம் மனதிலே படுவதற்கு சற்று தாமதமாகிறது. ஆனால் அபியாசம் பண்ணிக்கொண்டே இருந்தால், இப்படி இந்த தொடர்ந்து இந்த அர்த்தங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால், அல்லது சொல்பவர்கள் அருகே இருந்து கேட்டால் நமக்கு ஞானமானது பலப்படும், திருடீகரிக்கும். அந்த ரீதியிலே சுவாமி நாம் கீழே பாகவத வைபவமும் இப்படி எம்பெருமானுடைய பிரபாவமும் சொல்லி கொண்டு வருகின்ற பிரகரணத்திலே கீழே தன்னைத்தானே முடிக்கையாவது என்று 180வது வாக்கியம், அதாவது அசுணமா போலே என்று சொல்லி தன்னைத்தானே முடிக்கையாவது என்று தொடங்கி சென்ற வாக்கியம், அதாவது 242வது வாக்கியம் வரையில் 180லேருந்து 242 கழிச்சு 63 வாக்கியங்களில் என்னென்ன அர்த்தங்களை காட்டினாரோ. ஏன் என்றால் இந்த ஸ்ரீவஜனபூஷணத்தை முதலிலேயே அடியேன் இந்த 2ஆம் பிரகரணம் முடிந்த பிறகு மீண்டும் தெரிவிக்கிறேன். ஸ்ரீவஜனபூஷண சூத்திரங்களுடைய அடைவு என்ன அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது, 1ஆம் சூத்திரம் தொடங்கி 22ஆம் சூத்திரம் வாக்கியம் வரையில் புருஷகார பூதையான பெரிய பிராட்டியார் வைபவமும், அதற்கு மேலே 24வது வாக்கியம் தொடங்கி இப்படி பிரிச்சு அடியேன் சொல்லி இருக்கிறேன். அதை மீண்டும் இந்த 2ஆம் பிரகரணம் முடிந்த பிறகு மீண்டும் தெரிவிக்கிறேன், ஒரு அர்த்த ஞானத்தை திரும்பி பார்ப்பதற்காக, மீள்பார்வைக்காக. ஆக இப்படி பாகவத 242வது வாக்கியம் வரையில் அகங்காரம் முதலானவற்றில் தோஷம். அகங்காரம் என்றால் என்ன? இவ்விடத்திலே நாம் சாதாரணமாக கொள்றோமே அந்த அகங்காரம் இல்லை. அகங்காரம் என்றால் இவ்விடத்திலே தேகமே ஆத்மா என்றிருப்பதும், நான் எம்பெருமானுக்கு உரியேன் அல்லேன் என்றிருப்பதும், என்னை நான் காத்து கொள்வேன் என்றிருப்பதும், இந்த 3ம் தான் அகங்காரம் என்கிற அர்த்தத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது எம்பெருமானுடைய தயவு தேவையில்லை, என்னை நான் ரட்சித்துக் கொள்வேன் என்கிற சுவாதந்திரியமும், எம்பெருமானுக்கு அடிமை, நான் எம்பெருமானுக்கு அடிமை என்று இல்லாத சேஷத்துவ, அதாவது சேஷத்துவ ஞானம் இல்லாமையாலும் பாரதந்திரிய ஞானம் இல்லாமையாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அதனுடைய அவைகள்தான் இங்கே அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. கீழே ஒரு சூத்திரத்திலே காட்டினோம் அல்லவா, நாரீணாம் உத்தமாவஸ்தை, அதாவது கந்தல் கழிந்தால் நாரீணாம் உத்தமாவஸ்தை பிறக்குமிரே அப்படின்னு சொன்னாரோனோ. அதாவது அகங்காரமாகிற கந்தல் கழிந்தால், அதாவது இந்த சரீரத்தை உடலோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஜீவனுக்கு, சரீரத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஜீவனுக்கு இந்த சரீரத்தை விட்டால் என்ன ஏற்படும்? அதாவது பெரிய பிராட்டியாருக்கு இருக்கக்கூடிய 9 விதமான 6 விதமான ஷட் விதமான அந்த தன்மைகள் நமக்கும் ஒத்து வரும் என்று சொன்னார் கீழ் சூத்திரத்திலே. அதாவது என்ன? அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம், விஸ்லேஷே தாரகத்துவம், சம்ஸ்லேஷே தாரகத்துவம், விஸ்லேஷே அதாரகத்துவம், அதற்கு பிறகு ததேக நிர்வாகியத்துவம் என்கிற 6
எப்படி பெரிய பிராட்டியாருக்கு உண்டோ அந்த சுபாவங்கள் இந்த ஆத்மாவுக்கும் உண்டு. எந்த ஆத்மாவிற்கு? சரீரத்தை விட்ட ஆத்மாவிற்கு, ஆச்சாரிய முகேன சம்பந்தம் பெற்ற பரமபதத்திலே மோட்சத்திலே இச்சை உடையவர்களுக்கு இந்த ஆறும் ஒக்கும் என்று கீழே காட்டினார் அல்லவா. இனி அப்போ அடையத்த இதுவரையில் அகங்காரம் முதலானவற்றில் தோஷம் விளக்கப்பட்டது. அதற்கு மேலே இனி அடையத்தக்க பிராபியமும், பிராபியம் என்றால் அடைய வேண்டிய பொருள், அதாவது இவ்விடத்திலே எம்பெருமானை வைத்துக் கொள்ளலாம் அல்லது மோட்சம் என்று வைத்துக் கொள்ளலாம். அடைய வேண்டிய, அடையத்தக்க, அது எப்படி இருக்கணும்? அடையத்தக்க பிராபியம். அழகா வாக்கியம் போடுறார் சுவாமி மணவாள மாமி. அடைகின்ற பிராபியம் இல்லை, அடைய தகுந்ததான, அடையத்தக்க பிராபியம், அடைய தகுந்ததான பிராபியமும் அடைவிக்கும் வழியான பிராபகமும். அடைவிக்கும் வழி என்ன? பிராபகம். அது என்னங்கிறத பின்னாடி சொல்ல போறோம். அப்படி எம்பெருமானே, அதாவது பிராபியமும் பிராபகமும் எம்பெருமானே என்றிருக்கும் அதிகாரிகளான பிரபன்னர்களுடைய தினசரி வாழ்க்கை முறை இதுதான் ரொம்ப முக்கியம். தினந்தோறும் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷய வேலட்சண்யம் என்னென்ன விஷயங்கள் என்பதை ஒரு பெரிய சூத்திரத்திலே விளக்குகிறார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார். அதாவது தினசரி வாழ்க்கை முறை விளக்கப்படுகிறது வாக்கியம் 243. இந்த ஒரு வாக்கியத்தை அனுபவித்தால் ஸ்ரீவஜனபூஷணத்திலே சொல்லப்பட்டிருக்க முதல் சூத்திரத்திலிருந்து ஆரம்பித்து வேதார்த்தம் அறுதியிடுவது என்கிற வாக்கியத்திலே ஆரம்பித்து 242ஆம் வாக்கியம் வரையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய யாரு? ஒரு பிரபன்னன். அதாவது பிராபகமும் பிராபியமும் பிராபகமும் எம்பெருமானே, அடையக்கூடிய வழியும் அடையத்தக்கவனும் எம்பெருமானே என்று இருப்பவர்கள். தினசரி வாழ்க்கை முறை, இது வாழ்வியல் முறை. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என்னென்ன குணாதிசயங்களோடு நாம் கூடியிருக்கணும் என்று காட்டுகிறார். இங்கே பிள்ளலோகாச்சார் இதே மாதிரி காட்டுகிறார். அதே போல முமூட்சுப்படியிலே புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோட விடுகையும் என்று அங்கேயும் ஒரு பெரிய சூத்திரத்தினாலே விஸ்தாரமாக அனுபவித்து காட்டியிருக்கிறார். இப்ப அதையும் இதையும் வைத்துக் கொண்டு பார்த்தால் எது முமூட்சுப்படியிலே சொல்லப்படுகின்ற புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோட விடுகையும் என்று சொல்லி ஆரம்பித்த அந்த சூத்திரத்தையும் இந்த இப்ப நாம் அனுபவிக்க போகிற 243ஆம் வாக்கியத்தையும் சேர்த்து அனுபவித்தால் அது ஒரு ரசானுபவம். இந்த பாலையும் இந்த டிகாஷனையும் கலந்தால் எப்படி காப்பி உருவாகிறதோ அதுபோல இது பால், இது டிகாஷன் வைத்துக் கொண்டால் இப்படி இரண்டையும் கலந்து சமநோக்கிலே பார்த்தோமானால் அர்த்தானுபவம் நமக்கு மிக அற்புதமாக காட்டி தருகிறார் பிள்ளலோகாச்சாரியார். நம்முடைய அகக்கண்ணை திறக்கிறார், அகக்கண்ணுக்கு அஞ்சனம் இடுகிறார் என்கிறார் சீவசன மீமாம்சா பாஷ்யத்திலே. அஞ்சனம் இடுகிறார். அஞ்சனம் என்றால் கண்ணுக்கு மையிடுவது. அதுபோல அஞ்ஞானத்திற்கு அஞ்சனம் இடுகிறார் இந்த வாக்கியத்தாலே. அஞ்ஞானத்திற்கு எது? பகவத் விஷய பாவதிஷய அஞ்ஞானத்திற்கு அதை தெளியப்படுத்துவதற்காக அஞ்ஞானம் இடுகிறார். அஞ்ஞானம் என்றால் மை. சுவாமி வேதாந்தாச்சாரியார் ஒரு கிரந்தமே பண்ணியிருக்கார், நியாய சித்தாஞ்சனம் என்று ஒரு கிரந்தமும் பண்ணியிருக்கார். அப்படி இருக்க இப்படி சூத்திரத்தை முதலிலே அனுபவிப்போம். இந்த சூத்திரம் அவ்வளவு பெரியது. ஆனால் ஆழங்கால் பட்டு அனுபவிக்கும் பொழுது அதனுடைய சூத்திர வாக்கியத்தினுடைய அனுபவமே ஒரு அனுபவமாக இருக்கிறது. வாக்கியம் 243. இப்படி சர்வ பிரகாரத்தாலும் நாசகேதுவான அகங்காரத்துக்கும் அதனுடைய காரியமான விஷய பிராவண்யத்துக்கும் விளைநிலம் தானாகையால தன்னை கண்டால் சத்ருவை கண்டால் போலேயும் அவத்துக்கு வர்த்தகரான சம்சாரிகளை கண்டால் சர்ப்பத்தை கண்டால் போலேயும் அவத்துக்கு நிவர்த்தகரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் பந்துக்களை கண்டால் போலேயும்
ஈஸ்வரனை கண்டால் பிதாவை கண்டால் போலேயும் ஆச்சாரியரை கண்டால் பசியன் சோற்றை உண்டார் போலேயும் நினைத்து அகங்காரார்த்த காமங்கள் மூன்னம் அனுகூலற்பக்கல் அநாதரத்தையும் பிரதிகூலற்பக்கல் பிராவண்யத்தையும் உபேட்சிக்கும் அவர்கள் பக்கல் அபேட்சையும் பிறப்பிக்கும் என் நஞ்சி ஆத்ம குணங்களை நம்மாலும் பிறராலும் பிறப்பித்துக் கொள்ள ஒண்ணாது சதாச்சாரிய பிரசாதமடியாக வருகிற பகவத் பிரசாதத்தால பிறக்கும் அத்தனை என்று துணிந்து தேகயாத்திரையில் உபேட்சையும் ஆத்ம யாத்திரையில் அபேட்சையும் பிராகிருத வஸ்துக்களில் போக்கியதா புத்தி விருத்தியையும் தேகதாரணம் பரமாத்ம சமாராதன சமாப்தி பிரசாத பிரபத்தி என்கிற புத்தி விசேஷமும் தனக்கொரு கிளேசமுண்டானால் கர்மபலம் என்னாதல் கிருபாபலம் என்னாதல் எம் பிறக்கும் அப்ரீதியும் சுவானுஷ்டானத்தில் சாதனத்துவ புத்தியை நிவர்த்தியும் விலக்ஷணருடைய ஞானானுஷ்டானங்களில் வாஞ்சையும் உகந்தருடைய நிலங்களில் ஆதராதிசயமும் மங்களாசாசனமும் இதர விஷயங்களில் அருஜியும் ஆர்த்தியும் அனுவர்த்த நியதியும் ஆகார நியதியும் அனுகூல சகவாசமும் பிரதிகூல சகவாச நிவிருத்தியும் சதாச்சாரிய பிரசாதத்தாலே வர்த்திக்கும்படி பண்ணிக்கொண்டு போற கடவன். இந்த சூத்திரம், இந்த வாக்கியம் மிக அற்புதமான ஒரு வாக்கியம். இதனுடைய விலட்சணமான அர்த்தங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் அனுபவிப்போமாக. இப்படி அதாவது இந்த விஷயத்திலே எப்படி எப்படி நாம் வாழ வேண்டும், எந்தெந்த குணங்களை ஆத்ம குணங்களை உடையவர்களாய் இருக்க வேணும், ஆச்சாரியன் பக்கல் நாம் எப்படி இருக்க வேணும் என்று எதை எப்படி அதாவது நேரடியாக ஒரு விஷயத்தையும் மறைமுகமாக ரெண்டையும் சேர்த்தே அனுபவிக்கிறார் பிள்ளலோகாச்சாரியார். இப்படி சர்வ பிரகாரத்தாலும் என்று தொடங்கி சதாச்சாரிய பிரசாதத்தால வர்த்திக்கும்படி பண்ணிக்கொண்டு போற கடவன். இந்த வாக்கியத்தினுடைய கடைசி வார்த்தை, அதாவது என்ன ஆரம்பம், இப்படி சர்வ பிரகாரத்தாலும் என்று ஆரம்பித்து வர்த்திக்கும்படி பண்ணிக்கொண்டு போற கடவன். எதாலே? ஆச்சாரிய பிரசாதத்தாலே. கீழே 2 வார்த்தையை சேர்த்திருக்கார். ஆச்சாரிய பிரசாதத்தாலே, ஆச்சாரியனுடைய கிருபையாலே தான் இவைகள் நமக்கு சித்திக்கும் என்று அதை முடித்து காட்டுகிறார். இப்ப இதிலேருந்து ஆரம்பிச்சு இப்படி சர்வ பிரகாரத்தாலும் என்று தொடங்கி ஆச்சாரிய பிரசாதத்தாலே வர்த்திக்கும்படி, வர்த்தித்தல் என்றால் மேன்மேலென வளருதல். அப்படி மேன்மேலென அந்த ஆச்சாரிய கைங்கரியம், ஆச்சாரிய பிரேமமும், ஆச்சாரிடத்திலே பக்தியும், ஆச்சாரிடத்திலே பிரதிபத்தியும், மற்ற விஷயங்களிலே அப்பிரதிபத்தியும், மற்ற விஷயங்களிலே கார்கடை கொண்டிருக்கையும், இப்படி மேலே வளர்த்து கொண்டு போய் வர்த்திக்கும்படி பண்ணிக்கொண்டு போற கடவன். இது வாக்கியம் 243 80 வரை. இப்படி இதை பிரிச்சு அழகிட்டு காட்டுறார் மாமுனிகள். இப்படி கீழே சொல்லப்பட்ட வகைகளை உணர்த்துகிறது. அதாவது எது கீழே சொல்லப்பட்ட வகைகள் என்ன? அகங்காரத்திலே ஆரம்பித்து கீழே சொன்னமோ நாம், அதாவது கீழே 180வது வாக்கியம் ஆரம்பித்து 242ஆம் வாக்கியம் வரையில் சேர்த்து பிண்டீகரித்த தாத்பரியத்தை இப்படி என்று கீழே சொல்லப்பட்ட வகைகளை உணர்த்துகிறது. அதற்கு மேல ஒவ்வொரு வாக்கியமா எடுத்து பிரிச்சு காட்டுறார். இதுக்கு அதாவது ஒரு வியாக்கியானத்திலே ஒரு வாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பிரதீகம்னு பேர். அந்த வார்த்தையை எடுத்து அர்த்தம் சொல்றது. அந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் சேர்த்து இந்த பிரதீகம்னா அந்த வாக்கியத்திலே என்ன பதம் இருக்கிறதோ அந்த பதத்தை எடுத்து வியாக்கியானித்து
முன்னே சொன்ன பதத்திலே இருக்கிற அர்த்தத்தையும் பின்னே சொல்ல போகிற பதத்தினுடைய அர்த்தத்தையும் சேர்த்து அனுபவிப்பது என்பது நமக்கு ஞானம் திருடமாக மேலெழுந்த வாரியா கேட்டுட்டு போறதுங்கிறது முடியாத கிரந்தங்கள். இது ஸ்ரீராமாயணம் அல்ல, ஸ்ரீமத் பாகவதம் அல்ல. இவ்விஷயங்கள் இவைகளெல்லாம் ஆத்தியாத்மிகமான ஆத்மாவுக்கு உண்டான விஷயங்களானபடியால் சற்று கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் அதில் ருச்சி பிறந்து விட்டால், அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதிலே ஒரு ஆசை வந்து விட்டால், அது எந்த இடர்பாடுகளையும் தகர்த்து கொண்டு வந்துவிடும் என்பது சாராம். இதில் பார்ப்போம். சர்வ பிரகாரத்தாலும் நாசகேதுவாகையாவது சர்வ பிரகாரத்தாலும் எல்லா வகைகளிலும் எல்லா முடிவுகளிலும் ஆத்மஸ்வரூப நாசத்தை உண்டாக்கியும். ஆத்மஸ்வரூப நாசம் அப்படின்னால என்ன? ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய இயல்பான தன்மையான சேஷத்துவத்தையும் பாரதந்திரியத்தையும் உண்டாக்கும், அதாவது அழிக்கும். எது? இந்த சர்வ பிரகாரத்தாலும் நாசகேது. அது எது அப்படின்னு பின்னாடி பார்ப்போம். ஆத்மஸ்வரூபத்தை ஸ்வரூப நாசத்தை உண்டாக்கும். அதுக்கு மேல பகவத் பக்தர்களோடு விரோதியையும் உண்டாக்கும். பகவத் பக்தர்கள் இருக்கார்கள் அல்லவா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களோடு விரோதத்தை உண்டாக்கி என்ன பண்ணும்? ஆத்மஸ்வரூப நாசத்தை விளைக்கும். அதாவது ஆத்மாவிற்கு உண்டான சேஷத்துவ பாரதந்திரியங்கள் முதலான தன்மைகளை அழிக்கும். அதற்கு மேலே எம்பெருமானை அடைவதற்கு விரோதியாகவும், எம்பெருமானை அடைவதற்கு இவைகளெல்லாம் தடை. அப்படிப்பட்ட தடையாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூப நாசகம், அதாவது தடையாக இருக்கக்கூடிய விரோதியாகவும் எல்லா வகையாலும் அசன்னேவ சபவதி என்று வேத வாக்கியத்திலே அசன்னேவ சபவதி, அவன் இருந்தாலும், உடல் 5 இந்திரியங்கள் கால் கை கண் மூக்கு எல்லாம் இருந்தாலும் அவன் எதற்கும் பயன்படாதவனாகவே இல்லாதவனாகவே ஆகிறான். எது? பகவத் விஷய ஞானம், ஆத்ம விஷய ஞானம், சதாச்சாரி விஷய ஞானம் இல்லாதவன் எதுக்கு ஈக்குவலாரான்? எதுக்கு சமமாறான்? மனித உருவிலே நடமாடி கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவுதானே தவிர அவன் மனிதனாக கூட கொள்வதற்கு இல்லை. அசன்னேவா, அல்லாதவனாகவே ஆகிறான் என்கிறபடியே ஆத்மஸ்வரூபத்தை இல்லாதது போல் ஆகும்படி ஸ்வரூபநாசத்தை உரு அழிய பண்ணும்படியாயிருக்கை. இந்த ஆத்மா என்கிற வஸ்துவே அதை அழிக்க முடியாது. ஆனால் வஸ்துவே சாதாரண என்ன சொல்றோம்? அப்பா நீ இல்லைன்னா நான் போயிடுவேன் சொல்றோம். போயிட முடியுமா? நம்ம எல்லாம் வார்த்தைகள் என்ன சொல்லலாம், ஆனால் முடியுமோ? அதாவது அது காரியத்தை பார்த்துன்னு தான் இருக்கும். அதுபோல உரு அழிய பண்ணுகை, ஏதாவது சேஷத்துவ பாரதந்திரிய ஞானங்களை அழிக்கும் என்று அர்த்தம். அதற்கு மேலே அகங்காரமாவது, நீங்க ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்க அப்படியே பார்த்துட்டே வரணும். இல்லைன்னா எங்கேயோ சொல்லி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ புரியுற மாதிரி ஆயிடும். இந்த வாக்கியத்துல கண்ணா இருக்கணும், நான் சொல்லுவதிலே வாக்கியத்திலே கண்ணா இருக்கணும். அந்த சொல்லுகின்ற அர்த்தத்தை வாங்கி கொண்டு முடிந்தால் எழுதி கொள்ளவும். ஏன்னா ஏன் எழுதிக்கணும் அப்படின்னால், ஒரு கால் நாம் எப்போவாது சந்தர்ப்பம் கிடைச்சுதானா எல்லா விஷயத்தையும் அப்படியே நமக்கு ஞாபகம் வராது. அப்படியே எழுதி வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு திருப்பி பார்த்தோமானால் அது எழுதும் பொழுது நான் சொன்ன வார்த்தைகள் நமக்கு அது அர்த்தங்கள் புலப்படும். அதற்காகத்தான் சொல்றது. அதுக்கு அடுத்து அகங்காரமாவது யானே எந்தனதே என்னிருக்கை என்பது இல்லை. யானே என்னுடையதே என்பது இல்லை. அகங்காரம் இவ்விடத்திலே என்ன அர்த்தம் காட்டார் மாமுனிகள்? அகங்காரமாவது தேகமே ஆத்மா என்னும் தேகாத்மாபிமான ரூபமாகவும் தேகத்தையே ஆத்மா என்று அபிமானிக்கின்ற தன்மையும் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறு என்று அறிந்தும். ஆத்மா தேகத்தை காட்டிலும் முதல்ல என்னது? தேகமே ஆத்மா என்று அனுபவிக்கக்கூடிய எண்ணக்கூடிய தேகாத்மாபிமான ரூபம்.
இரண்டாவது என்ன? தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா என்று அறிந்தும் இது சுதந்திரமானது என்னும் எண்ணுவதாகவும் இரண்டு வகையாகவும் இருக்கும் அன்னோ. இதுதான் எதற்கு அகங்காரம் என்றால் என்ன? தேகமே ஆத்மா என்று இருத்தல், அல்லது தேகம் வேறு ஆத்மா வேறு என்று அறிந்தாலும் இந்த ஆத்மா சுதந்திரமானது என்று எண்ணுகை, இந்த இரண்டும் அகங்காரத்திலே சேர்த்து சொல்லப்படுகிறது. ஆக இவ்விடத்தில் அவை இரண்டும் சேர்த்து சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே சரி, இப்படி அகங்காரம் வந்தால் என்னாகும்? அதனுடைய காரியமான விஷய பிராவண்யத்துக்கும் இந்த அகங்காரம் காரணம், அதனுடைய காரியமான விஷய பிராவண்யத்துக்கும் தேகமே ஆத்மா என்னும் எண்ணமும் ஆத்மா சுதந்திரமானது என்ற எண்ணமுமே சப்தாதி விஷயங்களை தமக்கு இனியது என்று எண்ணுவதற்கு மூல காரணம். எது காரணம்? அகங்காரம் காரணம். எதற்காக? எதனாலே? சப்தாதி விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது சப்தாதி காரிய விஷயமான சப்தாதி விஷயங்களை அனுபவிப்பதற்கு இது என்னது? விஷயங்களை தமக்கு இனியது என்று எண்ணுவதற்கு மூல காரணமாகையாலே விஷய பிராவண்யத்தை அகங்காரத்தாலே விளைவது என்கிறது. அப்ப இங்க காரணம் என்ன, காரியம் என்ன? காரணம் என்பது விஷய பிராவண்யம், காரியம் என்பது அதற்கு மூலமான அகங்காரம். அப்ப அகங்காரத்தினாலே என்ன விளைகிறது? விஷய பிராவண்யம் என்கிற காரியம் உண்டாகும். எப்பொழுதுமே ஒரு காரண காரிய பாவ சம்பந்தம் நம்முடைய சம்பிரதாயத்திலே சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். பிரம்மம் காரணம், சகல ஜகத்தும் காரியம், இப்படிதானே பிரம்மசூத்திரத்தில் சொல்றோம். அதுபோல இங்கே விஷய பிராவண்யம் என்பது காரியம், அதுக்கு மூலமானது அப்படின்னா அகங்காரத்தால் விளைவது. விஷயம் என்று சொல்லாலே முன்வாக்கியங்களிலே அனுகூலமாகவும் பிரதிகூலமாகவும் சொல்லப்பட்ட விகித விஷயமாகிற சில விஷயங்கள் நமக்கு அனுகூலம் மாறி தோன்றும், சில விஷயங்கள் பிரதிகூலம் மாறி தோன்றும் என்று சொல்லப்பட்ட விகித விஷயமாகிற தன் மனைவியை புணர்தல் முதலானவையும் இது கூட தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. நிகித விஷயமான பிறன்மனை நயத்தல் முதலானவையும் சொல்லப்பட்டது. அதாவது தன் மனைவியை புகர்வது கூட அது விகித விஷயம், தள்ளப்பட வேண்டிய விஷயம் என்று, அதாவது இந்த பிரபன்னனுக்கு இவைகளெல்லாம் உத்தேசம் என்று சொல்லப்படுகின்ற விஷயம். ஆனால் இதையே தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்றது? பிரம்மச்சாரியத்தை காட்டிலும் சந்நியாசியை காட்டிலும் வானப்பிரஸ்தனை காட்டிலும் கிரகஸ்தாசிரமே சிறந்தது என்று சொல்கிறது. அப்ப ஆழ்வார் என்ன சொல்றார்? நல்ல கோட்பாட்டுலகங்கள் உள்ளகோட்பாட்டுலகங்கள் தான் முன்னினுள்ளும் தான் நிறைந்தார் அல்லி கமல கண்ணனை அந்தன் குருச்சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. இந்த 10 பாசுரத்தையால் அபியாசம் வல்லவர்கள் கொண்ட பெண்டிர் மக்களே, மனைவி சுற்றத்தார் உற்றத்தாளோடு இனிது வாழ்வர் என்று சொன்னார். அதே ஆழ்வார் தம்பாயாலேயே அடுத்த பாசுரத்திலேயே கொண்ட பெண்டிர் மக்களுத்தால் காதல் மத்திய அதுமில்லை என்று அடுத்த பாசுரத்திலே இவர்கள் யாரும் நமக்கு உபயோகப்பட மாட்டார்கள் என்கிறார். அப்போ முதல்ல சொன்னதுக்கும் இதுக்கு என்ன விருத்தம் வாசி சொல்லியிருக்கார் ஆழ்வார் அப்படின்னால், அதாவது நாம் செய்கின்ற தர்ம காரியங்களுக்கும் நாம் செய்கின்ற பகவத் கைங்கரியத்திற்கும் பாகவத கைங்கரியத்திற்கும் உறுப்பான கொண்ட பெண்டிர் மக்கள், அவர்கள் கொண்டாடப்பட தகுந்தவர்கள். அப்படி இல்லாமல் நாம் செய்கின்ற காரியத்திற்கு விரோதமாக விருத்தமாக இருக்கக்கூடிய மனை மனக்கள் முதலானவர்கள் தள்ளத்தக்கவர்கள் என்றும் ஆண்டாள் சொல்லாள் அல்லவா? அவாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே. நாச்சியார் திருமொழியில் வாரணமாயிரம் பாசுரத்தினுடைய கடைசி பாசுரத்துல ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே.
இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு சங்கல்பத்திலேயே விவாக மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தர்ம பரிபாலனார்த்தம், நல்ல பிரஜைகளை உற்பத்தி செய்வதும் நல்ல தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கும் கிரகஸ்தாசிரமம் சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட விஷயம் கூட என்ன பண்ணணும்? அதை வீத விஷயம் என்று தள்ள வேணும் என்று காட்டுகிறார். இதை நம்முடைய பிரலோகாச்சாரியாருடைய அவதாரத்திலேயே சொல்ல முடியும். அப்படி கூரத்தாழ்வான் முதலான ஆச்சாரிலே ஞான அனுஷ்டானங்களிலே காண்பிச்சிருக்கா. அப்படி எம்பார் சொல்வது உண்டோனும் அதுபோல. அதற்கு மேலே விளைநிலம் நான்காவது விஷயம் விளைநிலம் தானாகையாலே. இப்படி விஷயப்பிராவண்யத்துக்கும் அகங்காரத்திற்கும், விஷயப்பிராவண்யத்திற்கு காரணம் அகங்காரம், அகங்காரத்திற்கு காரணம் இந்த சரீரத்தோடு கூடியிருக்கிற ஆத்மா. ஆக தானாகையாலே என்பது அகங்காரம், விஷயங்களில் ஈடுபாடு என்று ஆகிய இரண்டும் பிறக்குமிடம் என்ன பண்ணுவது? எம்பெருமானுடைய சொரூபத்தை மறைத்துவிடும் முதலானவற்றை செய்வதாய் சத்வ ரஜ தமஸ் மூன்று குணங்களும் கூடியதான மூல பிரகிருதியில் பரிணாமமாய் இருப்பதாய். மூல பிரகிருதி, மகான், அகங்காரம் என்று 24 தத்துவங்கள் சொல்றோமா இல்லையா? அதுபோல மூலப்பிரகிருதியின் பரிணாமமாய் இருப்பதாய் தன்னுடைய கர்மத்தின் காரணமாய் உண்டானதால் இருக்கும் சரீரத்தோடு கூடிய தான் ஆகையாலே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? விஷயப்பிராவண்யத்துக்கும் ஸ்வரூப நாசத்திற்கும் காரணம் என்ன? சரீர சம்பந்தத்தோடு கூடியிருக்கக்கூடிய அகங்காரம், தேகமே ஆத்மா என்பதும் நானே சுதந்திரன் என்பதும் காரணமாகையாலே தானாகையாலே, தான் என்று ஆகையாலே என்று கருத்து. கர்மத்தை ஒட்டி ரஜஸ்தமோ குணங்களையாலே சுருங்கச் செய்யும், கலங்கச் செய்யும் சரீரத்தோடு கூடியிருக்கையாலே. அதுக்கு வியாக்கியானம் பண்றார் மாமுனிகள். சரீரத்தோடு கூடியது எது? இப்போ எல்லா காரணம் வரிசையாக சொல்லிட்டு வந்தாரா? அதற்கு மேலே ரஜஸ்தமஸ் குணங்கள், ரஜோகுணம், தமோகுணம், இப்படி குணங்களாலே கலங்க செய்கின்ற சரீரத்தோடு கூடியிருக்கையாலே. இப்படியெல்லாம் ஆனதுனால என்னாச்சு? நான்காவது விஷயமா அறிவு மழுங்கி விடுகிறது. தன்னை காட்டிலும் வேறுபட்ட தேகத்தை தானாகவும் தனக்குரியவன் அல்லாத தன்னை சுதந்திரனாகவும் எண்ணுவதும் தனக்கு தீங்கு செய்யும் விஷயங்களில் மிகவும் பற்று வைப்பதும் ஜீவாத்மாவாகிற தானே அன்றோ. இப்ப 3 விஷயத்தினால அறிவு மழுங்குறது. என்ன விஷயம்? தன்னை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாவை, தேகத்தை தானாகவும் தனக்குரியவனல்லாத தன்னை சுதந்திரனாகவும் எண்ணுவதும் தனக்கு தீங்கு செய்யும் விஷயங்களிலே மிகவும் பற்று வைப்பதும் ஜீவாத்மாவாகிற தானே அன்றோ. அதற்கு மேலே 5வது விஷயமாக, அதற்கு மேலே நாம் இதுவரையில் இந்த ஜீவாத்மாவினுடைய தத்துவத்தை சொன்னார், அகங்காரத்தை சொன்னார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய விஷயத்தை இதற்கு மேலே சுமார் 15 விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஒன்றாக அனுபவிக்கலாம் அல்லவா? தன்னை கண்டால் சத்ருவை கண்டால் போலேயும். இப்படி அனாதிகாலமாக நடந்து வந்தவனை, என்ன நேத்தியா இல்லை, முந்தான எடுத்தா இல்லை, போன ஜென்மமா இல்லை, எத்தனையோ ஜென்மமாக அனாதிகாலமாக நடந்து வந்தவனாய் இப்போதும் அவ்வாறே இந்த ஜென்மத்திலே கூட ஏற்கனவே பண்ணிட்டு வந்தான். இப்போ இந்த இவ்வாறே ஜென்மத்திற்கு காரணமாக நடப்பதற்கு தகுதியுள்ள சரீரத்தோடு கூடிய தன்னை கண்டால் இப்போதும் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று ஆயுதத்தை கையில் கொண்டு கோபத்தாலே உதட்டை கடித்து கொண்டும், அதாவது மேலே எதிரி வந்துட்டான், அந்த எதிரியை அழிக்கணும்னா என்ன வரணும்? நமக்கு கோபம் வரணும். அந்த கோபாவேசமாக வரணும். கத்தியை தூக்கணும், பல்ல கடிக்கணும், முகத்தை நெரிக்கணும். இதெல்லாம் மாமுனிகள் சொல்றார். இதெல்லாம் வியாக்கியானத்தில் இருக்கு. இப்படி கோபம் வருவனுக்கு உண்டான லட்சணத்தை இவர் சொல்றார். அப்படி கோபத்தாலே உதட்டை கடித்து கொண்டு கையிலே கத்தி முதலான ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வெட்டுபவனை போல, எதிரியை வெட்டுபோவது போலே தன்னை அழிப்பானாக நினைத்தல், எதிரியை கண்டது போலே வயிறறிந்து தன்னை அழிப்பவனாக நினைத்தல். இந்த சரீரத்தை பார்த்தா அப்படி நினைக்கணுமா? நினைப்போமா? பார்ப்போம்.
இரண்டாவது அவத்துக்கு, இதுதான் அதை விட முக்கியமான விஷயம். அவத்துக்கு வர்த்தகரான சம்சாரிகளை கண்டால் சர்ப்பத்தை கண்டால் போலேயும். இந்த சுத்தி இருக்கிற சம்சாரிகள் இருக்காளே, நம்மை தவிர்த்த மற்ற சம்சாரிகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவள் என்ன பண்றா, அவர்களை வர்த்தகரான இந்த எண்ணத்தை வளர்ப்பவர்களான யாரு, உற்றார் உறவினர், தங்களுடைய சொல்லாலேயும் தங்களுடைய செயலாலேயும் பழைய பழைய தீய பழக்கங்களை கிளப்பி பார்த்துக்கலாம் என்று பழைய பழைய தீய பழக்கங்களை கிளப்பி அகங்காரம் முதலானவைகளை மேன்மேலே வளரச் செய்தும் முற்கூறி அகங்காரத்துக்கும் விஷயங்களில் பற்றுக்கும் வசப்பட்டவரான சம்சாரிகளை கண்ணெதிரில் கண்டால், அவர்களை கிட்டினால், நாம் கண்டாலும் சரி கிட்டினாலும் சரி, எப்படி இருக்கணும், மேல் விழுந்து சாகும்படி செய்யும் மிக கொடிய பாம்பை கண்டார் போலே அஞ்சி நடுங்கி பின்வாங்கி நமக்கு தீங்கி விளைப்பவர் என்று எண்ணியும். இது இரண்டாவது விஷயம். அதாவது தன்னை கண்டால் எதிரியை கண்டால் போலேயும், சம்சாரிகளை கண்டால் அப்படி பாம்பை கண்டால் போலேயும். அதற்கு மேலே அவளும் போகமாட்டா, நம்மளையும் அவர்கள் பக்கம் இழுத்து அந்த குழியிலே வீழ வைக்கிறார்கள் அல்லவா. ஆகையினால்தான் அவர்கள் கொடியவர்கள், சர்ப்பத்தை போன்றவர்கள். அதற்கு மேலே இப்போ நேரடியாக சொன்னார். யாரு, சம்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய உற்றார்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்மளை அதில் பாதாளத்தாலே தள்ளி நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை அழிப்பதற்கு அதற்கு வேண்டிய தூபங்களை போட்டு வளர்ப்பவர்கள். அதுக்கு எதிரடையாக, அதுக்கு நேர்மாறாக எவத்துக்கு இந்த அகங்காரத்திற்கும் மற்றவற்றிற்கும் நிவர்த்தகரான போக்கு வைப்பவர்களான, அதை போக்கி வைப்பவர்கள் யாரு, ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் பந்துக்களை கண்டார் போலேயும். எம்பெருமானுடைய அடியார்களை கண்டு கொண்டு விட்டால் நினைக்கணும், நமக்கு பந்துக்கள் வந்திருக்கா அப்படின்னு வாங்கோ வாங்கோ என்று அவர்களை வரவேற்று உபசரிக்க வேணும். யாரை, அவருக்கு நிவர்த்தகரான, எவத்துக்கு கீழே சொன்ன சம்சாரிகள் பாம்புகள் முதலானவற்றுக்கு நிவர்த்தகர் அவர்களை போக்குவிப்பவர்களான யாருக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் பந்துக்களை கண்டார் போலேயும். அதற்கு மேலே அவ என்ன பண்ணுவா, தங்களுடைய உபதேசத்தாலும் அனுஷ்டானத்தாலும் இரண்டு சொல்லிண்டே வரார் பிள்ளைவாச்சாரர். தன்னுடைய உபதேசத்தாலும் தங்களுடைய உபதேசத்தாலும் யாரு, இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இப்படி இருப்பா திருமாலை சேவி பெருமாளை சேவி திருப்பிள்ளேசி பாடு கமலாபியம் கற்றுக்கோ, இப்படி கோயிலுக்கு வா பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு தன்னுடைய உபதேசத்தாலேயும் தாங்கள் வெறும் வாயில் உபதேசிப்பது மட்டுமல்லாமல் அனுஷ்டானத்தாலும் அகங்காரம் விஷயங்களில் பற்று. இப்ப இந்த ரெண்டு எது, உபதேசத்தாலேயும் அனுஷ்டானத்தாலேயும் அகங்காரம் விஷயங்களில் பற்று முதலானவைகளில் குற்றத்தை சொல்லி குற்றத்தை காணச் செய்து அவற்றை பற்றி பேச்சு வந்தாலும் நடுநடுங்கி அவற்றை அடியோடு போக்குபவர்களாய் திருமந்திரத்தின் எப்போ நம்ம புல்லோகாச்சாரோட எதிர அர்த்தம் சொல்றதா இருந்தாலும் திருமந்திரம் இல்லாத சொல்லவே மாட்டான். அவளுக்கு திருமந்திரத்தை சொல்லலைன்னா அவளுக்கு பொழுது போகாது. திருமந்திரத்தில் நடுப்பதமான நமப்பதத்தில் ஊன்றி இருப்பவர்களான நமப்பதம், திருமந்திரத்திலே நமப்பதம் இருக்கல்வா, நான் எனக்குரியேன் அல்லேன், பிறர்க்குரியேன் அல்லேன், தனக்குரியேன் அல்லேன், எனக்குரியேன் அல்லேன் என்று பிரணவத்தோடு சேர்ந்து ஒரு அர்த்தம், நாராயணாயா என்கிற ஒரு சேர்ந்து ஒரு அர்த்தம், நமஹா என்கிற பதத்துவம் எனக்குரியேன் அல்லேன் பிறர்க்குரிய நல்ல அவர்க்கே உரியவன் என்பது நமப்பதார்த்தத்துடைய அர்த்தம். அப்படி நமப்பதார்த்தின் பதத்தில் அர்த்தத்தில் ஊன்றி இருப்பவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களை காணப்பெற்றால், அப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா தங்களுடைய நன்மை தீமைகள் இரண்டையும் தங்களுடையதாக கருதி
அவர்கள் என்ன பண்ணுவார்கள், இந்த இவர்கள் நம்ம பண்ண நன்மை தீமைகள் இரண்டையும் தீயதாக கருதி நல்லதை தூண்டிவிட்டு காப்பாற்றும் நல்ல உறவினர்களை கண்டது போல மிகவும் விரும்பி பந்துக்களை கண்டது போல அவர்கள் நமக்கு நல்ல துணையாயிருப்பார்கள் என்று நினைத்து, அதற்கு மேலே ஈஸ்வரனை கண்டால் பிதாவை கண்டார் போலேயும், ஈஸ்வரனை கண்டால் சிருஷ்டியின் தொடக்கத்திலும் சரீர இந்திரியங்களை கொடுத்தும் அவற்றை கொண்டு தீய வழியில் செல்லாமல் நல்ல வழியில் செல்லும்படி சாஸ்திரங்களை காட்டி செய்யக்கூடாதவற்றை செய்தால் தண்டித்து எல்லா நிலைகளும் தன்னுடைய நன்மைகளையே பார்த்து கொண்டிருக்கும் சர்வேஸ்வரனை அர்ச்சாவதாரங்களிலே கோயில்களிலே கண்டால் என்ன பண்ணணும், தன்னை பிறப்பித்தவனாய் ஆழ்வார் சொல்றார்லவா, திருமங்கை ஆழ்வார், தாயே தந்தை என்னும் தாரமே கிளைமக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் நுன்னை காண்பதோர் ஆசையினால் ஏயே பொழும் பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே. தாயே தந்தையன், யாரையோ தாய் நினைச்சிருந்தேன், யாரையோ தந்தை நினைச்சிருந்தேன், தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன். அதுபோலே அல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானை அச்சாவதாரத்திலே இருக்கிற எம்பெருமானை கண்டால் என்ன பண்ணணும், கோயில்களிலே கண்டால் தன்னை பிறப்பித்தவனாய் கல்வி கற்பித்தவனாய் தவறான வழியில் செல்லாதபடி வழிகாட்டி நடத்தி செல்லும் நன்மை விரும்பியான அவன் யாரு, ஹிதபரன். அப்படிப்பட்ட தந்தையை கண்டார் போலேயும் அதற்கு பிறகு அன்பையும் அச்சத்தையும் அடக்கத்தையும் கொண்டானால் நமக்கு நல்லதை செய்வான் என்று எண்ணியும், அதாவது நமக்கு நன்மைகளை செய்பவன் என்று என்கிற பிதாவை கண்டார் போலேயும் எப்படி அடக்கத்தை கொண்டவனாய் நமக்கு ஈஸ்வரத்தை செய்விப்பவன் என்று நமக்கு நல்லதை செய்விப்பவன் எம்பெருமான் என்று எண்ணியும். இதற்கு மேலே அற்புதமான ஒரு வார்த்தை காட்டுகிறார். 9வது வாக்கியம் 5வது விஷம நியதி. நான் விஷய நியதி ஒன்று சொல்லிட்டு வரேன், அப்புறம் தொகுத்து கடைசியில் சொல்றேன். ஆச்சாரியனை கண்டால் பசியன் சோத்தை கண்டார் போலேயும். ரொம்ப அற்புதமான அப்படியே அழகா அடிக்கின்றே போறார், ஒவ்வொரு விஷயமா பிள்ளலோகாச்சாரம் அடிக்கிட்டு போறார். ஆச்சாரியனை கண்டால் பசியன் சோற்றை கண்டார் போலேயும் அநாதிகாலமாக அசன்னே வசபவதி அசத் பிரம்மேதி வேதச்சேத் என்று தைத்திரியவலியிலே ஆனந்தவலியிலே சொல்லப்படுகிற ஒரு விஷயம். பிரம்மஜானம் இல்லாதவன் அவன் இல்லாதவனாகவே ஆகிறான் என்கிறபடியே இல்லாதவன் போலிருந்த தனக்கு எம்பெருமானுடைய உறவை அறிவித்து, இவன் செய்கிற காரியம் என்ன, ஆச்சாரியன் செய்கின்ற காரியம் என்ன, எம்பெருமானோடு இந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை அறிவித்து பிரம்மஜானத்தாலே உள்ளவனாக்கி, எவனுக்கு பிரம்மஜானம் இருக்கிறதோ அவனே சிறந்தவன் என்கிறபடியே பிரம்மஜானத்தை உள்ளவனாக்கி, அதற்கு மேலே மேன்மேலே தன் உபதேசத்தாலே நல்லறிவையும், தன்னுடைய உபதேசங்களாலே நல்ல அறிவு ஆழ்வார் பாசுரங்கள் ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகள் இவர்களை சொல்லி 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 அந்த பழக்கத்தை ஆச்சாரின் மேலே இருக்கக்கூடிய பிரீத்தியை பக்தியை மேன்மேல வளரச் செய்பவனாய், அதுக்கு மேலே தீயவற்றில் விருப்பமின்மையையும், மற்ற விஷயங்களிலே இருக்கக்கூடிய தீமைகளிலே இருக்கக்கூடிய விஷயத்திலே இதோடு விருப்பமின்மையும் பகவத் பாகவதர்களிடம் பக்தியையும் உண்டாக்கி இதுவரையில் ஆச்சாரியன் செய்கின்ற கிருத்தியம் என்ன பண்ணான், சாஸ்திர ஞானம் பண்ணான், உபதேசம் பண்ணான், திருத்தினான். அதான் கண்ணின் சிறுத்தாமையில கண்ணின் சிறுத்தாமையில மதுரை ஆழ்வார் சொல்றார் அல்லவா, பயனாகிலும் கல்லதாகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் என்று கீழ் நின்றார் பொழிசோள் குருகூர் அம்மான் சுரரணம் மதுரை ஆழ்வார். அப்படி எதுக்குமே பிரயோஜனம் இல்லைங்கிறவனையும் தன்னுடைய கடாட்சத்தாலும் தன்னுடைய ஞானத்தாலும் தன்னுடைய உபதேசத்தாலும் இவர்களை திருத்தி மறுவலிடாதபடி, ஏற்கனவே இவனுக்கு இந்த வாசனை இருந்ததா என்று மறுவலிடாதபடி பண்ணுகின்ற
அதற்கு மேலே எம்பெருமானை காட்டி எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை தெரிவித்து உறவை பிறப்பித்து அந்த ஞானத்தை வளர்த்து அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வாரை ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றார் சுவாமி மணவாள மாமணிகள், கையிலங்க நெல்லிக்கனி என்று கையிலங்க நெல்லிக்கனி போலே எம்பெருமானை காட்டித்தரும் பேருதவியை செய்பவனாய். ஆழ்வார்கள் பல இடங்களில் பிரான் 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 என்று பதமிடுவர். பிரான் என்றால் பேர் உபகாரம், பெருத்த உபகாரம். என்ன? என்னையோ எங்கேயோ இருந்த என்னை அமலனாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அமலன் ஆதி பிரான். பிரான் என்றால் பெருமை பெற்றவன் அல்ல, பிரான் என்றால் எனக்கு பலவிதமான உபகாரங்களை செய்தவன். என்ன பண்ணா? அடியார்க்கு ஆட்படுத்த விமலன், அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்தும்படியாக பண்ணின உபகாரகன் என்றும் பேருதே உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்னது தேக்குமே. இது ராமானுஜ 25வது பாகம். உன் சீரே உயிர்க்குயிராய் எம்பெருமானே எம்பெருமானாரே. இது திருவரங்கத்தமுதனார் திருவாக்கு. எம்பெருமானாரே தேவரீருடைய சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே என்றும் கையில் கனியன் கண்ணனை காட்டித் தரிலும் உந்தன் மெய்யில் பிறங்கிய சீரன்னி வெண்டிலன் யான். இது ராமானுஜாதில் 104வது பாசம். எம்பெருமானாரே கையில் கனியன்ன கண்ணனை காட்டி தரலும். முதல்ல என்ன சொன்னார்? கையிலங்கு நெல்லிக்கனின் ஆச்சாரியனை சொன்னார், உபதேசத்திரமா அல்ல. இவர் என்ன சொன்னார்? அமுதனார் கையில் கனி என்ன கண்ணனை காட்டி தரும். தேவரீர் எம்பெருமானை காட்டி தந்தாலும் தேவரீருடைய உந்தன் மெய்யில் பிறவிய பிறங்கிய சீரண்டி வேண்டிலன் யான். எனக்கு அந்த எம்பெருமான் வேண்டாம் வேண்டாம், எம்பெருமானாரே தேவரீரே அடியேனுக்கு எல்லாமாக கொள்வேன் என்றும் தன் குணங்களாலும் திருமேனி அழகியா திருமேனியாலும் தன்னுடைய உபதேசங்களாலும் 3 விஷயம் சொல்றார். தன்னுடைய ஆச்சாரியன் சொல்லுகின்ற செய்கின்ற காரியம் தன் குணங்களாலும் தன் திருமேனி அழகாலும் தன்னுடைய உபதேசங்களாலும் தன்னுடைய அனுஷ்டானங்களாலும் என்ன பண்றான்? தன்னை தரிக்க செய்பவனாய் இந்த நிறுவலை வாழும்படியாக தகுதியுடையவனாக ஆக்கின தனக்கு இனிமையாக இருக்கும் ஆச்சாரியனை கண்ணதிரே கண்டால் பெரும் பசியுடன் கண் சுழன்னு நிற்பவர். பெரும் பசி, அந்த கண் சுழன்னு நிற்கிறார். தன்னை தரிக்க செய்யும் இனியதான சோற்றை கண்டார் போலே. ஒருத்தனுக்கு பயங்கரமான பசி, அவனுக்கு முதல்ல தாகம் எடுக்கிறது. அந்த தாகம் எடுக்கிறவனுக்கு அவருக்கு 1 கிலோ சக்கரை பொங்கல் பெருமாளம் செஞ்சு பிரசாதம் கொடுத்தா எடுபடுமா? அவனுக்கு அந்த சமயத்திலே தாகம் எடுத்தவனுக்கு வேண்டியது என்ன? தண்ணீர். அதுபோல ரொம்ப பசியா இருக்கான், அந்த பெரும் பசியராய் இருப்பார். அந்த பசியரா இருக்காளோ அவளுக்கு என்ன வேணும்? ஒரு முழங்கை அப்படி பிரசாதத்தை கொடுத்தா கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திவாள் உயிர் தரிக்கும். அதற்கு மேலே நீ சக்கரை பொங்கல் கொடு, புளியோரை கொடு, தேங்காய் சாதம் கொடு, எதை வேணா கொடு. முதல்ல அவனுக்கு வேண்டியது என்ன? ஒரு கவலை சாதம், அந்த உயிர் தரிப்பதற்கு வேண்டிய உணவு. அதுபோல இந்த பெரும் பசியரா இருப்பார். அவளுக்கு என்ன ஆகும் நிலைமை? கண் சுழன்னு நிற்பவராய் தன்னை தரிக்க செய்யும் இனியதான சோற்றை கண்டார் போலே மிகவும் ஆர்வத்தின் அந்த ஆச்சாரனை அனுபவித்து நம்மை தரிக்க செய்து நம்மை இனிமையாயிருப்பவர் தனக்கு இனியராயிருப்பவர் என்று நினைத்தும். இப்ப ஆச்சாரியன் என்ன பண்ணணும்? அப்படி நினைக்கணுங்கிறார். அதற்கு மேலே இப்போ அதற்கு மேலே ஆச்சாரியன் என்ன பண்ணணும்? சிஷ்யனை கண்டால் அபிமத விஷயத்தை கண்டார் போலேயும் மற்ற பயன்களை விரும்புவது முதலானவற்றிலிருந்து நீங்குதல் முதலான எல்லா நற்குணங்களும் கூடியவனாய் நல்ல அறிவையும் நல் அன்பையும் நல் ஒழுக்கத்தையும் உடையவராயிருக்கும் நல்ல சிஷ்யனை கண்டால் எனக்கு தனக்கு இன்பம் அளிக்கும் மனைவியை கண்டார் போலே எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கும் பொழுது நாம் சொல்லுகிற அந்த எம்பெருமானுடைய குணங்களை தானும் ஆதரித்து
அப்படிப்பட்ட சிஷ்யன் என்ன பண்ணும்? சிஷ்யனை கண்டால் மிகவும் விருப்பமான விஷயத்தை, அபிமத விஷயத்தை கண்டார் போல ஆதரித்து ஆர்வத்துடன் கேட்பது. ஆச்சாரியன் என்ன சொல்லுகிறானோ அதை கேட்பது, அதை திரும்பி சொல்வது, அதனாலே வியப்புறுவது. ஆஹா, என்ன அச்சாச்சரியமான விஷயம், என்ன அத்தாச்சரியமான விஷயம், என்ன அத்தாச்சரியமான விஷயம், நமக்கு ஞானமில்லாமல் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்னாரே என்று கொண்டாடுவது என்று ஆகியவற்றாலே நமக்கு ஆனந்தத்தை அளிப்பவன் என்று எண்ணியும் இத்தனை விஷயங்களை சொல்லி மேலே இன்னும் சில விஷயங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்பதை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிப்போமா. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன் தந்தமனோர் வாழ கடசூழ்ந்த மனுலகும் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிரம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவதினே பூயார் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.